கஷ்டமான இடம் இருக்குதான் சில பேருக்கு. சரியா? நான் நிறைய பேர் என்ன கட்சிக்காரனோட அவன் வீட்டு நிலைமையால அப்படி இருக்கு, சூழ்நிலையில இருக்கும். அதை என்ன தவிர்க்க முடியாதுதான், அது பிரச்சனை இல்லை. அப்படியானாலும் எனக்கு கதைங்க அதுக்காக என்ன சும்மா பொய்யா கதைக்காக வந்து. சரியா? ரெண்டு ஒரு பேர் அப்படிதான். சரியா? சும்மா பொய்யா காய்ச்சிட்டு இருந்தாங்க. அதாவது அது ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு. நான் சொல்லி அதெல்லாம் ஓகேன்னு சொல்லி பேச விட்டுட்டு, ஆனா என்ன சொன்னா பொய் சொல்லி சொன்னா ஒரு காலம் உனக்கு திருப்பி நான் உன்னோட என்ன ஃபிட் ஆகுறது சரியான கஷ்டமா இருக்கு. சரியா? அப்ப நீ என்ன சொல்லணும்னு சொன்னா உண்மையை சொல்லின்னு சொன்னா என்ன எல்லா சந்தர்ப்பத்திலையும் உனக்கு நல்லா, எல்லாருக்குமே நல்லா. ரைட்? இதை வச்சு நாங்க என்ன சொன்னா முதலாவது கிளாஸ், அதாவது முதலாவது கேள்வி போவோம். 1997 பாஸ் பேப்பர்ல பார்ட் 1. சரியா? பார்ட் 1 கேள்விக்கு போவோம். பார்ட் 1 கேள்வி எல்லா ஜீவனையும் கட்டாயம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதாவது ஈஸியா இருந்திருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும். பார்த்துருப்பீங்க என்னன்னு சொன்னா ஈஸியா இருக்கும். முதலாவது கேள்வியே நீங்க பாருங்க. என்ன கேள்வின்னு சொன்னா, நான் அதுல ஸ்கிரீன் ஷேர் பண்ணலடா. அப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணா இந்த வீடியோ வரை சின்னனாவும் போயிடும். வீடியோ இதுல சின்னனா போகாது, ரெக்கார்டிங்ல சின்னனா போயிடும். அப்ப என்ன திருப்பி நீ பாக்க என்ன செய்யாது, கஷ்டமா இருக்க மாட்டாலும் உனக்கு கட்டாயம் என்ன அதுல ஷேர் பண்ணலாம். நான் ஏற்கனவே போட்டுக்க தானே உங்களுக்கு. அப்ப நீங்க அதுல இருந்து நீங்க தான் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ஃப்ரெண்ட் கட்டாயம் வச்சிருப்பாங்க கட்டாயம். சரியா? அப்ப பாருங்க, கல்வி சுற்றுலா ஒன்றுக்கு கல்வி சுற்றுலா ஒன்றுக்கு 4 பஸ் வண்டிகள் தேவைப்பட்டனவா. ஒவ்வொன்றும் 48 பயணிகள் கொண்டு சென்ற 3 பஸ் வண்டிகளும் 46 பயணிகள் இருந்த ஒரு பஸ் வண்டியும் அங்கு இருந்தனவா. சுற்றுலாவுக்கு சென்ற மொத்த பயணிகளையும் மன்னிக்காம என்ன சொல்லிக்கான்னு சொல்லி பாருங்க. அதாவது என்ன, 4 பஸ் வண்டி போகுதான். அதுல வந்து ஒரு பஸ் வண்டியிலான்னு என்ன சொல்லிக்கான்னு 46. ஒரு பஸ் வண்டியில் 46 சொன்னா மிச்சத்துல எத்தனை இருக்காண்டீங்க, ஒவ்வொன்றும் 48. அப்ப ஒவ்வொன்றும் 48 சொன்னா அப்ப மிச்சம் எத்தனை இல்லை, ஒவ்வொன்றும் 48 இருக்க போறாங்க உங்களுக்கு. அதாவது மிச்சம் வந்து 3லயும் 48 இருக்க போறாங்க. அதாவது சின்ன கணக்கடாப்பா. அதாவது ஒரு டொபி வந்து எவ்வளவு சொன்னா 3 டொபி எவ்வளவு. சரி, எப்படி கணக்கு தானே உனக்கு கட்டாயம். முதல் 10 கேள்வி கூட நீ என்ன செய்யலாம்னா, முதல் வர்ற 10 கேள்வி நீ சிம்பிளா செய்யலாம். 10 15 கேள்வி சும்மா செய்யலாம். சரி, எந்த ஒரு இதுவுமே இருக்கா உனக்கு, நோம்பலா சும்மா பார்த்துன்னு செஞ்சுட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஆனா என்னன்னு சொன்னா அதை கூட என்ன சொன்னா சில விரண்டு பாக்குறதாலதான் என்னன்னு சொன்னா நிறைய மார்க் குறைகிறது. சரியா? நீங்க செக் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா என்ன சொன்னா இப்போதைக்கு அதை பார்க்க மாட்டேன். சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்க ஏதாவது இம்பார்ட்டன்டா போட்டுருந்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரியா? கூடுதலா அதுக்கு ரிப்ளை பண்றது கூடுதலா வந்து என்ன, அதாவது அட்மிஷன் நம்பர்ல இருக்கிற நீன்னு சொன்னா கட்டாயம் என்ன, நான் எனக்கு அட்மிஷன் நம்பரோட தந்தான்னு சொன்னா கட்டாயம் என்ன தேடி வந்து அதுக்கு நான் ரிப்ளை பண்ண முடியாம இருக்கும். வேற வேற நம்பர்ல இருந்தீங்கன்னு சொன்னா அதனால தெரியாது. சரி, நிறைய பேர் அட்மிஷன் நம்பர் கிடைச்சிருக்காதானே. ரைட். அப்ப கிடைக்காதாக்கள் வந்து பிரச்சனை இல்லை. கிடைக்காதாக்கள் வந்து இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுது அட்மிஷன் நம்பரை. மிச்சாக்கள் சரியா அட்மிஷன் நம்மள போட்டு நம்ம அந்த ரிப்ளை பண்ணதையும் ஈஸியா இருக்கும். பார்த்துட்டு ஏதாவது இம்பார்ட்டன்ட் போட்டுன்னு சொன்னா ரிப்ளை பண்ணணும். அப்ப பாருங்க, ஒரு பஸ் வண்டியில வந்து சரியா ஒரு பஸ் வண்டியில வந்து 46 அடுத்து கீழே சொல்லிக்காங்க. ஆனா சொல்லிக்கணும்னா மிச்சம் வந்து 3 பஸ் வண்டியா. அதாவது என்ன, ஒவ்வொன்றுலயும் வந்து 48. மிச்சம் 3லயும் என்ன உங்களுக்கு 48 இருக்க போற. அப்ப நீங்க என்ன செய்யறதுன்னு சொன்னா 48 பார்க்க போறீங்க. சரியா? 1ல 48 சொன்னா 3ல எவ்வளவு, அப்ப 48 என்ன செய்யணும், 3ஆல பெருக்கணும். போட் கிளியரா இருக்கு தானே, தெய்வங்கள இருக்கா பாடுறாப்பன், போட் கிளியரா இருக்கா. ரைட், ஓகே, தெரியுதா எழுதலாம். ஓகே. அப்ப 48 நீங்க என்ன செய்யறீங்க, 3ஆல பெருக்கி போட்டு என்ன செய்யறீங்க, 46 வந்து கூட்டி விட போறீங்க. 46 கூட்டி விட போறீங்க. அப்ப கூட்டி நீங்க போட்டு போடுங்க அதில் விட. சரியா? இதெல்லாம் என்ன கூட்டி போட்டின்னு சொன்னா எவ்வளவு வரும் உங்களுக்கு, அதாவது 190 வருவேன். சரியா? 190. அப்ப இதாண்டா முதலாவது கேள்வி. இதே மாதிரி தான் என்ன உனக்கு கட்டாயினின்னு சொன்னா பாஸ்வேர்டு பார்த்துன்னு சொன்னா எல்லா பாஸ்வேர்ட்லையும் நான் போட்டதுல முதலாவது கேள்வியை நீயே பார்த்துக்கோ, உனக்கு விளங்குமா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். இப்ப 4-5 பாஸ்வேர்டு போன பிறகு நான் உனக்கு ஒரு பாஸ்வேர்டு போட்டு சொல்றேன். சரியா? இப்போ நீ நம்மளா பார்த்துட்டு முதலாவது பாஸ்வேர்டு எங்களுக்கு. அப்ப கட்டாயம் என்ன உனக்கு முதலாவது பாஸ்வேர்டு கட்டாயம் என்ன உங்களுக்கு அடுத்த பாஸ்வேர்டு நீ சில விட செஞ்சிருக்க மாட்டேன். அப்படி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, எப்பயும் நீ பாப்பாரு இதே மாதிரி கேள்வி அங்கேயும் வந்து பார்ப்பேன். ஆனா நான் நீ என்ன 2-3 பாஸ்வேர்டு செஞ்ச பிறகு நான் சொல்றேன், நான் இதே மாதிரி கேள்வி எங்க இருக்கேன்னு சொல்லி முன்னுக்கு சொல்லிட்டு போவோம். சரி, அதுல செஞ்சமா இல்லையான்னு சொல்லி எல்லாம் சொல்றோம். சரியா? முதலாம் கேள்விக்கான விட உனக்கு வந்துட்டு எவ்வளவு, 190 பயணிகள் எழுதி விடுங்க. சரியா? 192 எல்லாம் போடாங்க. என்னன்னு கேட்டானா பயணிகள்னா பயணிகள் உனக்கு அவ்வளவு டைம் இருக்கா, டைம் ஐயா போவாதானே. பயணிகள்னா பயணி 2 பாயிண்ட் எழுது, ஸ்லாஷ் போட்டு கோடுகள் போடாது 2 பாயிண்ட் சொல்லி வராங்க. சரியா? அந்த வேலையில் செய்யுங்க. உங்களுக்கு தெரியும் அநியாயமா நீங்க என்ன செய்யுங்க, இதாலதான் மார்க்ஸ் எல்லாம் போயிங்க. இதை பார்க்க 1901 மாதிரி இருக்கும் பாருங்க. அவன் வந்து வேணும்னு சொல்லி போடும். கட்டாயம் தெரியும் அவனுக்கு 190 தான் போட்டுக்கான்னு சொல்லி. ஆனா 1995 கட்டாயம் போடதான் போடுவான் சில. சரியா? அதுக்கு நாங்க ஒண்ணுமே செய்யல. அப்ப நீங்களா என்ன செய்யணும், அதுக்கு திருத்திக் கொள்ளணும். அப்ப 2வது கேள்வி என்ன சொல்லிக்கான்னு சொன்னா, ஏ சக பி சக சி. ஏ சக பி சக சி வந்து
180 ஏசக பீசக சி வந்து 180. அடுத்த சொல்லியால் அதுல வந்து என்ன சொன்னா 20 தந்துக்கிறாங்க. பிரச்சனை நீ எப்படி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனா பின்னாலும் ஆன்சர் பார்க்க தான் நான் பிள்ளையா இருக்கு. சரி, அப்ப நீ 2 சொல்லி போட்டு செய்யுங்க. 2 சமன் தான் எவ்வளவு சொல்லித்தானு சொன்னா 90. 2 சமன் 90 பாயம். ஏசக பீசக சி வந்து 180 ஆயம், 2 சமன் 90 ஆயம் இருக்கே. உனக்கு என்ன கட்டுறான்னு சொன்னா பீசக சியின் பெருமானம், பீசக சியின் பெருமானம், பீசக சியின் பெருமானம். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யலாம் பாருங்க. உங்களுக்கு எழுத மாட்டேன் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? பீசக சி தேவைன்னா கூட்டுப்படுறியா என்ன செய்ய போறேன் கழிவிட போறேன். அப்ப உங்களுக்கு ஏ தெரிஞ்சா பீசக சி காணலாமா இல்லையா? ஏ தெரிஞ்சா பீசக சி காணலாம். அப்ப நீ என்ன செய்ய போற ஏ சமன் இதுல இருந்து காணு பெருக்கிறனால என்ன செய்ய போறோம் உனக்கு பிரிக்க போற 90 இங்கு 2. அப்ப ஏ சமன் 45 பாகை. ஏ சமன் 45 பாகை. சரி, ஏ சமன் 45. அப்ப ஏ சமன் 45 சொன்னா நீங்க என்ன செய்றீங்க இங்க பாருங்க. ஒரு உங்களுக்கு என்னோட சமன்பாடு இருக்கு, 2 சமன்பாடு இருக்கு. அப்ப இன்னொரு சமன்பாடு இருக்கு என்ன ஏ சக பி சக சி 180. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பி சக சி தான் வேணும். அப்ப ஏக்கு பதிலா 45 போடுது. 45 சக பி சக சி சமன் 180. சரியா? அப்ப கூட்டுப்படுற இதுக்கு முன்னுக்கு என்ன ஒரு இருக்கு சக குறி இருக்கு, அதுக்கு முன்னுக்கு சக. அப்ப கூட்டுப்படுற 45 என்ன செய்யறோம் கழிவிட போறோம். பி சக சி சமன் எவ்வளவு அப்ப இருக்க போகுது 180 மைனஸ் 45. சரியா? அப்ப நீங்க கேட்பீங்க அப்ப நான் என்ன உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு செஞ்சுதான் உங்களுக்கு பாட்டு ஆன்சர் போடணுமா? சரியா? சரி, என்ன டவுட் இருக்கு. நான் இவ்வளவு எல்லாம் செஞ்சுதான் நான் கொண்டே பாஸ் பேப்பருக்கு ஆன்சர் கொண்டே போடணுமா? கிடையாது. சரியா? நீ என்ன செய்யற இந்த ஆன்சரை மட்டும் சுருக்கி வர்ற ஆன்சர் இருப்பாரு அந்த ஆன்சரை மட்டும் நீ போட்டின்னு சொன்னாலே என்ன உனக்கு விட சரி. சரியா? அது சார் 20 அதான் சொன்னேன் உங்களுக்கு. அது 20 என்றாலும் பிரச்சனை இல்லை, 2 சொன்னாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாஸ் இதுல வந்து என்ன சொன்னா 20 போட்டுருக்காங்க, 2 போட்டு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. 2 வச்சுக்கோங்க. 20 சொன்னா என்ன தசத்திலேயே வருவேன். அப்ப என்ன சூப்பராக 2 தான் கூடுதலா. அவனி பைனல் பேப்பர்ல வந்து இந்த பிரச்சனையில சில கேள்வியில அதான் பிரச்சனை. சரி, அவனுக்கு பிரச்சனை இருக்குதான் சில கேள்வியில சில பிள்ளைகள் இருக்கும். அப்ப நீங்க பாத்துக்கணும். சரியா? 20 இருந்தா உனக்கு 20 ஏ காண தெரியாது, பெருக்கிறதோ அவங்களால பிரிக்கும். அப்புறம் என்ன செய்ய போறேன் கொண்டு இங்க போட போறீங்க. அது அதே மாதிரி தான் கழிக்க போறீங்க. சரி, அவ்வளவுதான். சரியா? எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. சரியா? அப்ப 20 சொன்னா 4 சமஞ்சு வரீங்க. 45 வந்து 4 சமஞ்சு. அப்ப 180 இருந்து 4 சமஞ்சு கழிக்க போறீங்க. அவ்வளவுதான்டாப்பா. சரி, இதுல நீங்க என்ன பயப்படுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல. அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப நீங்க எதா இருந்தாலும் நீங்க செய்யலாம். ரைட். பாருங்க. அப்ப நான் சொன்னேன் அதாவது இப்படியே நீ ஃபுல்லா செய்ய தேவையில்ல. கடைசி ஃபைனலா வந்து இந்த ஆன்சர் மட்டும் போட்டீங்கன்னு சொன்னா பாட் பண்ணது சரி. சரி, அப்ப நீ என்ன இப்படி எல்லாம் மனது 48 தரம் 3 சக 46 இது நீ எழுதினா என்ன நடக்கும்னு சொன்னா தச்சுதாரி இந்த விட நீ பிள்ளையா கொடுக்கணும்னு சொன்னா இதுக்கு உனக்கு அவன் தெரிய போடுவாங்க ஆன்சர். தெரியப்படுவான். சரியா? ஸ்கீமோட பார்த்து பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து கட்டாயம் என்ன சுருக்கி போடுற பாட் பண்ணி சுருக்கி போடுற விடை தான் கூடுதலா கொடுக்குறாங்க. சுருக்கி போடுற விடை தான் என்ன செய்யறாங்க சொன்னாங்களே கூடுதலா கொடுக்குறாங்களா. சரியா? அப்ப நீங்க தானே அதில் கவனிச்சு கொள்ளுங்க. பாட் பண்ணலாம் நீங்க மிளகட்டி நிக்காது. சரியா? நான் செய்ய கிடையாது ஒவ்வொண்டா. சரியா? ஒரு ஆளுக்கு 46, ஒன்றுக்கு ஒரு பஸ்ல 48 ஆகவே 3 பஸ்ஸில் விளவு சொல்லி கட்டுரை எழுத வலிக்கிறாது. செக்கம்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. எழுது தர இடங்களை எழுதிக்கொள்ளு. சரி, எழுது தர இடங்கள்ல எழுதிக்கொள்ளு. ரைட்டா? அப்ப நான் படிக்கிறேன். 2 கேள்வி உங்களுக்கு முடிஞ்சது. அப்ப 3வது கேள்விக்கு போவோம். 3வது கேள்வி பாருங்க. 3வது கேள்வி என்ன உங்களுக்கு சொல்லுன்னு சொன்னா மாணவன் ஒருவன் குறித்த ஒரு பாடத்திற்கான மொத்த புள்ளிகள் 40ல 26. சரியா? அத சதவீதமாக திரட்ட. சதவீதம் எப்படி திரட்டாம்? அப்ப நீங்க உங்களுக்கு தெரியுமாடாப்பா. அதாவது உனக்கு பாரு உனக்கு இப்போ உனக்கு சில டீச்சர் மாதிரி கட்டாயம் போட்டிருப்பினா என்ன சொல்ல எழுதுதல் டிக்டேஷன் எல்லாமே இருப்பாங்க. அப்ப என்ன 10க்கு எவ்வளவு 10க்கு உனக்கு என்ன 10 வரும் சில வேலை 10க்கு நான் 9 போடுவேன் சில 10க்கு. சரி, இப்ப 10க்கு 9 சொன்னா டீச்சர் மாதிரி என்ன உனக்கு போடுறவன் உனக்கு 90 சொல்லி ஏன் போடணுமா இல்லையா? என்ன 10 கேள்வி தந்துட்டு 90. அப்ப என்ன பாக்கணும் என்ன ஒன்றுக்கு வந்து 10 என்ன ஒன்றுக்கு வந்து 10 கேள்வி இருக்கு. 10 கேள்வியில ஒன்றுக்கு எவ்வளவுன்னு சொல்லி பார்க்க போறீங்க. அதாவது மொத்தமா 100 மார்க்ஸ். அப்ப நீங்க சதவீதத்தை வந்து என்ன அதாவது பின்னம் உண்ட சதவீதமாக்குறதுக்கு அதாவது பின்னம் மட்டும் இல்ல பின்னம் சரி தசமானம் சரி இவர் உங்களுக்கு பிரிச்சிங்கன்னு சொன்னா தசமானமா இல்லையா? 9/10 தசமானமா இல்லையா? கொடுக்கலாமா இல்லையா? தசமானமா கொடுக்கலாம் தானே. என்ன பின்னமா இருந்தாலும் சரி தசமானமா இருந்தாலும் சரி நீங்க சதவீதமாகிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா 100 ஒரு பெருமதியால பெருக்கிங்க. சரியா? 100வரால பெருக்க போறீங்க. அப்ப 100ஆல பெருக்கிங்கன்னு சொன்னா என்ன 7 மட்டும் மேல அதாவது உங்களுக்கு 90 சொல்லி மார்க்ஸ் வரும். அப்ப இங்க என்ன சொல்லிக்கலாம்னு சொன்னா உங்களுக்கு அதாவது 40 கேள்வி இருக்கா 40 மார்க்ஸுக்கு வந்து 26 தான் அவர் எடுத்திருக்காரு. 40க்கு 26. அப்ப 40க்கு 26 சொன்னா 40 மேல் 26 26 மேல் 40 சொல்லி வருமா? 26 தானே? 26. சரியா? அப்ப 40 மேல் 26 26 மேல் 40 உங்களுக்கு விளங்கணும். கூட உள்ளது கீழே வேற நாங்கள் மாசு இருக்கு. தலை உத்தரவா கொடுக்க மாட்டீங்க உங்களுக்கு. சரியா? நீங்களே எத்தனை உங்க தம்பிக்கு திருத்தையே போட்டுருப்பீங்க. என்ன
அவனுக்கு சில நீங்க மாத்தி கொடுத்துட்டு 26 போட்டு அங்க புழுவத்துல வர இருந்திருப்பான் சரியா. அப்ப என்ன செய்வீங்க தர 100. அப்ப என்ன செய்வீங்க சுருக்கிங்கன்னு சொன்னா முதல்ல 20 சுருக்கணும் 20 சுருக்கணும் 22 25 அப்ப நீங்க எவ்வளவு சொல்றீங்க ஈரொண்டு 13 பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னா அதாவது நீங்க சுருக்கள் எல்லாம் கவனிச்சுக்கொள்ள சுருக்கெல்லாம் நிறைய பெருப்பிட வாரதுடாப்பா சரி சுருக்கெல்லாம் நிறைய பெருப்பிட வாரதானே அதாவது என்ன மேலையும் கீழே தான் பிரிவிடுவேன் மேல இல்லாட்டி கீழே என்ன செய்ய பெருக்கப்படுவேன் நீங்க பிறகு மேலையும் பிரிக்கிறது இல்லை பிறகு கீழையும் பிரிக்க கூடாது சரியா. அப்ப நீங்க பெருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன விட 65%. அப்ப எத்தனை மார்க்ஸ் எடுத்துக்க 65%. அப்ப பாருங்க நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா 3 கேள்வி செஞ்சிட்டோம் 3 கேள்விக்கு நான் உனக்கு அவ்வளவுக்கு நேரம் எடுத்திருக்கா சரியா. 3 கேள்விக்கு நீ என்ன செய்யலாம் டக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே என்ன செய்யலாம் ஆன்சரை கொடுத்துட்டு போயிருக்கான் 65 தெரியுதானே சரி தெரிய அடிக்க எட்டி பார்த்தல என்ன எட்டி பார்த்தல தானே அவனு செய்யலாம் 65 சொன்னதான் தானே அப்ப பிரச்சனை இல்லடாப்பா. அப்ப அடுத்த பாருங்க இப்ப நம்ம என்ன சொல்லி சொன்னா அடுத்த கேள்வி அதாவது இணையரம் ஒன்றின் பக்கங்களுடன் தொடர்புடைய பண்புகளை கேட்டான். இணையரம் ஒன்றின் பக்கங்களோட தொடர்புடைய பண்புகளை எழுதுக சரியா. பண்புகளை என்று கேட்டிருக்காங்க. அப்ப உங்களுக்கு என்ன அதாவது தமிழ் நீங்க தான் பாத்துக்கொள்ளணும் என்ன அதாவது நிறைய கேட்டிருக்க மாதிரி இருக்காங்க அதாவது 2-3 சொல்லடாப்பா நான் ஒன்று சொல்ல வேணாம். நீ சில நீ என்ன செய்யணும்னா பக்கங்களோட தொடர்புடைய பண்புகள் ரெண்டு கேட்டிருந்தா நீ என்ன செய்யணும் பக்கத்தோட 2 தொடர்பு இருக்கு அவரை நீ என்ன செய்யணும் சேர்த்து கொடுத்து விட்டுருப்பேன் சரி. நம்ம வித்தியாசமா கேட்டிருக்காங்கடாப்பா அப்ப நீ என்ன செய்ய 2 ஆன்சரை கொடுக்குறது பாருங்க 2 ஆன்சரை கொடுக்குறது பாருங்க. ஒரு இணையகரம் சொன்னா எங்களுக்கு எப்படி இருப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க சரி. நீங்க தான் சில நோட் பண்ணணும் அதை நான் சொல்லுவேன் நீ தான் என்ன செய்யற என்ன பாஸ்வேர்டோட கொப்பியோட வச்சு செப்பரேட்டா கொப்பியை வச்சிருந்தேன்னு சொன்னா உனக்கு என்ன மிக ஏவா இருக்கும் சில அப்ப என்ன 1992 போட்டு செஞ்சுட்டு வரீங்க 30 கேள்வி அங்கால பக்கம் என்ன 1998 30 கேள்வி அப்படி நீங்க என்ன செய்யுங்க செஞ்சுட்டு வரைக்கும் உங்களுக்கு என்ன சொன்னா ஒவ்வொரு கொஸ்டனுக்கும் நீங்களே உங்களுக்கு டவுட்டுகளே முதல்ல எழுதி வச்சுன்னு சொன்னா இந்த கேள்வியில உனக்கு டவுட் இருந்துட்டோம்னா அடுத்த பாசிபிள் அதே மாதிரி கேள்வி வெறுமடா கட்டாயம் பெறும். அதுல கூட உனக்கு என்ன செய்யணும்னா இதே மாதிரி கேள்வி அடிப்படையே உனக்கு இங்க நீ எழுதின டவுட்லயே உனக்கு என்ன செய்யும் அந்த கேள்வி செஞ்சு முடிப்பேன் சரி. உனக்கு ஒரு டவுட் இருந்தா நீ சும்மா பேசாம நீ என்ன செய்யறான்னு ஆன்சர் பண்ணி புரிஞ்சுட்டு போகணும்னு சொன்னா கட்டாயம் என்ன நீ அடுத்த கேள்வியிலே நீ அதை அக்கறை கொள்ளவே மாட்டேன் சரி. நீ உனக்கு டவுட்னு சொன்னா இதுல எழுது இந்த கொப்பி எழுதி வச்சு கொப்பி வச்சுக்காதானே கொப்பி வச்சிருக்காம கட்டாயம் வந்திருக்க மாட்டீங்க சரியா. என்ன இருக்கீங்கன்னு சொன்னா கட்டாயம் கொப்பி இல்லாம இருக்க மாட்டேன் ரைட். அப்ப என்ன சொல்லியான்னு சொன்னா இணையத்திலும் தொடர்புடைய பண்புகள் எத்தனை பண்பு இருக்கான்னு சொல்லி நீங்களே பாருங்க. முதலாக என்னன்னு சொன்னா பக்கங்கள்ட்ட கேட்டாலும் நான் பக்கங்களையும் முதலாக கொடுப்பேன். அதாவது இணையகரம்னு சொன்னா எங்களுக்கு எவர் சரியா. அதாவது நான் சொல்றது இணையகரம்னு சொல்றவர் எப்படி இருக்க போற ஒரு சாய்வா இருக்க போற சரி. இவர் தான் இணையகரம் அப்படின்னு நீ யோசிச்சுட்டு இருப்பேன். சாய்வா இருந்தா மட்டும்தான் இணையகரம் கிடையாது சரியா. சாய்வா இருந்தா மட்டும்தான் உனக்கு இணையகரம் கிடையாது. நாங்க பிறகு பார்ப்போம் கடைசியா வந்து இணையகரத்தின் இயல்பு சொல்லி போட்டு பார்ப்போம். இணையகரம் இவர் மட்டும் சரியா. நான் யோசிக்கிறேன் அப்ப புதுசா வந்து மியூட் பண்ணப்ப சதுரம் சரியா செவ்வகம் சாய் சதுரம் தெரியுமா எல்லா பக்கமே சமனா இருக்கும் சாஞ்சி இருக்கும் ஆனா எல்லா பக்கமே சமனா இருக்கும். இது எல்லாம் ஒரு இணையகரமா இல்லையான்னு சொல்லி நான் ஒரு பார்ப்போம். அதாவது இணையத்தின் இயல்பு சொன்ன பிறகு சரி இணையத்தின் இயல்பு சொன்ன பிறகு அப்ப முதலாவது போட்டுங்களேன் என்ன இணையத்தின் இயல்பு எதிரெதிர் பக்கங்கள் சமன் அப்ப எதிரெதிர் பக்கங்கள் சமன் எழுதி கொள்ளுங்க. எதிரெதிர் பக்கங்கள் சமன் இந்த பக்கமும் சமனா இந்த பக்கமும் சமனா சரியா. அப்புறம் எல்லா பக்கமும் சமனா இருக்கணும் யோசிக்காது. எல்லா பக்கம் சமனா இருந்தாலும் என்ன எல்லாம் சமன்ன்றான். எதிரெதிர் பக்கம் இது 10 சொன்னா இதுவும் 10 தான். எதிரெதிர் பக்கம் சமன் இவர் 10 இவரும் 10 தான் சரியா. அப்ப எதிரெதிர் பக்கம் சமன். அடுத்தது எதிரெதிர் பக்கங்கள் சமாந்திரம் சரியா. எதிரெதிர் பக்கங்கள் சமாந்திரம் தெரியுதானே எல்லாருக்கும் தெரியும் நம்பிக்கை என்ன கேமரால தான் வச்சுக்கலாம். அப்ப எதிரெதிர் பக்கங்கள் சமாந்திரம் எதிரெதிர் பக்கங்கள் சமாந்திரம் ஓகே தானே. இவ்வளவு பார்ப்போம். அதாவது எதிர்ப்பங்கள் சமம் எதிர்ப்பங்கள் சமாந்திரம். அடுத்து என்னன்னு சொன்னாப்ப எதிரெதிர் கோணங்கள் சமம் உனக்கு சரியா. எதிரெதிர் கோணங்கள் அதாவது இந்த கோணமும் எதிரெதிர் உள்ள இந்த கோணமும் சமன். அதே மாதிரி இந்த கோணமும் சமன். எதிரெதிர் கோணங்கள் சமன். அடுத்து என்னன்னு சொன்னாப்ப மூளை விட்டம் வந்து ஒன்றை ஒன்று இருசம கூட்டம். மூளை விட்டம் வந்து ஒன்றே ஒன்று. அப்படி இப்ப மூளை விட்டத்தை கிருந்தீங்கன்னு சொன்னா இப்படிதான் கிரியா மூளை விட்டத்தை நீங்க கிருந்தா மூளை விட்டம் அதுக்கு மேலாங்களா போவாதானே நீட்டி வச்சுக்கோங்க தெரியுது மூளை விட்டம் சரியா. மூளை விட்டங்கள் நீங்க கிருந்தீங்கன்னு என்ன பண்ணா மூளை விட்டங்கள் ஒன்று இரு சம கூட்டம். அப்ப ஒன்று இரு சம கூட்டா இவரும் சமனா அந்த நடுவில் வெட்டு இதுல வெட்ட போற வெட்டைக்கு அங்காளம் இங்காலும் சமனா இருக்கும். அதே மாதிரி என்ன இங்காளையும் சமனா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. மூளை விட்டங்கள் என்ன செய்வ இரு சம கூறிடம் சரியா. அப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா பாருங்க மூளை விட்டம் என்னன்னு சொன்னா பரப்பளவை இருசம கூடும். மூளை விட்டம் பரப்பளவை இருசம கூடும். அப்ப என்னத்த இருசம கூடுறேன்
பரப்பளவு சரியா. இவற்றை பரப்பளவு ஒரு 100 சொன்னா இதால நீங்க ஒரு மூலவட்டத்துக்கு நீங்க சொன்னா ஒரு மூலவட்டத்துக்கு சொன்னா அவர் என்ன செய்யணும், இந்த பரப்பளவு 2 பிரிப்பாரு. அப்ப இவர் 50 இவர் 50 இருப்பார். சரி, இவர் 50 இவர் 50 இருப்பார். 80 சொன்னா இவர் 40 இவர் 40 மூலவட்டம் இப்படி பிரிச்சாலும் எப்படி பிரிச்சாலும் 6,000 பிரிக்குமா சரியானே. அப்ப இவரால் என்ன இணையத்தின் இயல்புல இருக்க ரைட். அப்ப இணையத்தின் இயல்பு சொன்னா உனக்கு சதுரம் செவ்வகம் சாய் சதுரம் இணையரமா இல்லையான்னு சொல்லிப்பா என்ன உனக்கு சொல்லியிருக்கேன். இணையரம் சொன்னா இவ்வளவு இருக்கணும் இவ்வளவு இருக்கான்னு சொல்லிப்பாரு நாங்க சரியா. அப்பனே புதுசா வந்து உனக்கு கம்ப்ளீட் பண்ணிப்பான். அப்ப இவ்வளவு இருக்கான்னு சொல்லி பாருங்க உங்களுக்கு. அதாவது எதிர் பக்கங்கள் சமாந்தரம் சதுரமோ செவ்வகமோ உனக்கு என்ன இருக்கு சமாந்தரமா இருக்கு. சாய் சதுரம் என்ன உனக்கு சமாந்தரமா தான் இருக்க போற. எதிர் பக்கங்கள் சமாந்தரமா இருப்ப சரி. இது உனக்கு பிரச்சனையா இல்லத்தானே. சரி, சில உனக்கு கேட்பாங்க. அதாவது செவ்வகம் ஒரு இணைகரம் ஆகும் சொன்னா நீ பிறகு முடிஞ்சிட்டு வரேன் செவ்வகம் செவ்வகம் தான் இன்னைக்கு வரையில சரியா. அதுக்கு நான் சிறப்பா தான் பேர் பிடிச்ச செவ்வகம் என்ன செவ்வகம் சதுரம் சாய் சதுரம் சிறப்பா கொடுத்துருக்கோம். ஆனா அவையிலுமே எங்களுக்கு பேரு இணைகரம் தான் ரைட்டா. அப்ப அடுத்தது பாப்போம் என்னன்னு சொன்னா எதிர் பக்கங்கள் சமன் சமன் இல்லையான்னு சொல்லி பாருங்க. செவ்வகம்னு சொன்னா எதிர் பக்கங்கள் சமன் இங்க சரியா. சதுரம்னு சொன்னா உங்களுக்கு என்ன எல்லா பக்கமே சமனா இருக்க. எல்லா பக்கமும் சொன்னா இவருங்க வேற சமன் இவருங்க வேற சமன். சாய்சதுரம் என்ன உங்களுக்கு எல்லா பக்கமே சமனா இருக்க போற. எல்லா பக்கமே சமனா இருக்க போற. அப்ப என்ன உங்களுக்கு வேற உங்களுக்கு ஓகே. அப்ப இதுல என்ன உங்களுக்கு விளங்கும் இங்க தானே சொல்ல தேவையில்லையா இல்லையா. அதாவது இங்க 90 ரூபாய் இங்க 90 ரூபாய் இங்க 90 இங்க 90 இங்க 90 இங்க 90 இங்க 90 இங்க 90. அப்ப என்ன உனக்கு என்ன எதிர் கோணம் சமன் ரைட் தானே. அப்ப உங்களுக்கு என்ன இணையரம்னு சொன்னா உங்களுக்கு என்ன இவ்வளவு இருந்து சொன்னா இவ்வளவு இயல்பு உனக்கு இருக்குன்னா அது இணையரம். இவ்வளவு இயல்பு கட்டாயம் இருந்தா தானே இல்ல. நீ சொன்ன சிலது கேட்பாங்க சரி இணையரம் என்ற பாடங்களை நான் படிப்பிக்கல தானே என்ன தியரி கிளாஸ்ல இணையரம் என்ற பாடம் படிப்பிக்க உனக்கு விளங்க மாட்டாப்பா சரியா. எப்படி இருந்தா அதாவது 2 இயல்பு இருந்தாலா இல்ல ஒரு இயல்பு இருந்தாலும் எப்படின்னு சொல்லி இருக்கிறது இணையரம் சொல்றதுக்கான இயல்புகள் நிறைய இருக்கு சரியா. அதுல பார்ப்போம். இந்த படத்துல வச்சுக்கொண்டா நான் சொல்லுவேன் இது ஆக இது ஒரு இணையரமாகும் சொல்லி முடிப்போம். அதை நாங்க தியரி கிளாஸ்ல பார்ப்போம் சரியா. இப்போ உனக்கு அவளத்துக்கு உனக்கு இந்த கேள்வியில் அவளத்துக்கு உனக்கு மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன எதிரே பக்கங்கள் சமன் எதிரே பக்கங்கள் சமாந்தரம் ரெண்டையும் கொடுத்துட்டு அலுவலகம் முடிச்சுட்டு அடுத்த கேள்வி போறீங்க சரியா. அடுத்த கேள்வி போவோம். அப்ப அடுத்த கேள்வி என்ன சொல்லணும்னு சொன்னா பண்ணாங்க ஆய்வுக்கூடம் ஒன்றில் இருந்த மாணவர்கள் 20 பேர் தேய்த்தளி அறிவியல் அதாவது தேய்ச்சி அழிக்க போறாங்க தேய்த்தளி அறிவியலையும் அடுத்த சொன்னா 17 பேர் பென்சில்களையும் கொண்டு வரதுக்கு மறந்துட்டாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா மறந்துதான் போயிட்டாங்க. உனக்கு நம்ம ஞாபகம் உள்ளவனை பற்றி கதைக்கல ஞாபகம் உள்ளவனை பற்றி கதைக்கல. அப்ப மறந்து போனவனை பற்றி தான் நீ கதைக்க போற. அப்ப நீ தொடர்ந்து நீங்க பாடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னா அதாவது நான் கடைசியா கிளாஸ் துணை போட்டு அந்த வெண்ணுரிப்பட நிலற்றுன்றதுக்கு நான் உங்களை படிப்பிக்கல சரி. அதுக்கு நீ ஒரு பிரச்சனை இல்லடா. அப்ப உனக்கு படிப்பிக்கலன்னு சொல்லி உனக்கு ஒரு குறை இல்லை. என்ன சொல்ல இங்க என்ன சொல்லுவேன் நான் கட்டாயம் இந்த முதல்ல ஒரு 5-6 பாஸ் ஏற்றோம்னாக்க இந்த வேற தேரி எல்லாமே திருப்பி கத்தி சொல்லுவேன் தான் சரி. எல்லா தேரியும் உனக்கு சொல்லுவேன். நீ எங்க நீ 9ஆம் ஆண்டுல படிச்சாலும் சரி 6ஆம் ஆண்டுல படிச்சாலும் சரி கட்டாயம் எல்லா தேரியும் நான் இங்க ஒப்படைப்பேன் சரியா. நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்ச 11ஆம் ஆண்டு தேரி மட்டும் கிடையாது சரி. எல்லாம் கலைஞர் என்னோட மாறப்போதா இல்ல தானே. எவனோ ஒருத்தன் எப்படியோ கண்டுபிடிச்சவன் இது இந்த வயசுக்கு தான் கண்டுபிடிச்சவன் சாம்பாடு எல்லாம் இல்ல தானே. அவன் தண்டை வயசுல இருக்க நிறைய கண்டுபிடிச்சான். அவன் நீ இங்க யூஸ் பண்றதானே நீ கணிதம் சொன்னா நீ எங்க யூஸ் பண்ணலாம் சரியா. உனக்கு எப்பயும் மாறப்போகுது சிலபஸ் கூட்டல்னா கூட்டல். நீ என்ன 2 3 1 5 தான் நீ என்ன இந்த காலம் என்ன நீ வந்து என்ன பாட்டு நாய் போனானா கூட்ட நாய் போனானா அந்த காலம் உனக்கு 2 3 1 5 தான் சரியா. 2 3 1 5 தான்டாப்பா. அப்ப உனக்கு இது எல்லாம் மாறாது. நீ எங்க இருந்தாலும் நீ அதை யூஸ் பண்ணலாம் சரியா. அப்ப நீ பிரச்சனை இல்லை. அப்ப என்ன பண்ணி சொன்னாங்க அதாவது பாருங்க வெண்மறி படத்துல போடும் சரியா. அதாவது தொடைகளை முதலாவது வெண்மறி படத்துல குறிச்சு பாவம் அவர் சொன்ன தொடைகளை என்ன சொல்லி சொன்னா இவரை நான் மறந்து போனேன்னு வச்சுக்கொள்ளுறேன் சரியா. ஏதோ ஒன்று சரியா. அப்ப நான் என்ன செய்யணும் முதலாவது அலி ரப்பர் கொண்டு இல்லை இவர் வந்து அலி என்று வச்சுக்கணும் அலி கொண்டு இல்லை. அடுத்தவர் என்னன்னு சொன்னா பென்சில் கொண்டு வச்சுக்கணும் சரியா. கொன்றாதன்னு எழுதுறேன்னா பென்சில் அப்புறம் குறிச்சு பாவங்க சரியா பென்சில். அப்ப இவர் நடுவு என்னது குறிக்கும் உனக்கு 10 கொன்றாது அலியும் கொன்றாது பென்சிலும் கொண்டாது என்ன செய்ய போற 2 குறிக்க போகுது சரியா. அதாவது தமிழ்ல அலி வந்து பிள்ளையா இருந்தா நீங்க மாத்திக்கொள் சரியா. அப்புறம் அலி ரப்பர் தெரியாது எந்த அலிலையும் நான் போறேன்னு சொல்லி இந்த கடையத்துல எனக்கு அதுல இருந்தே பார்க்க மாட்டாங்க. அப்ப எத்தனை பேருன்னு சொன்னா 20 பேர் அலி அதாவது அலி ரப்பர் கொண்டு இல்லாம 20 பேர். அப்ப 20 பேர் என்றவர் எங்க உங்களுக்கு இருக்க போற இங்க இருக்க போற 20 என்றவர் உங்களுக்கு என்ன இங்க இருக்க போற அலி ரப்பர் என்றவரை கொண்டு இல்லை. அவர் பென்சிலையும் கொண்டாம இருந்துக்கலாம் சில சண்டை சரியா. அப்ப அலி ரப்பரை கொண்டு இல்லையா. அப்ப 17 பேர் என்ன உங்களுக்கு பென்சிலை கொண்டு இல்லையா. பென்சில் என்ற வட்டத்தை தான் கொண்டு இல்லை 17 பேர் சரி. அவர் உனக்கு பென்சிலை கொண்டுறாம பென்சிலையும் கொண்டுறாம இருந்தா சில பென்சிலையும் அலியையும் கொண்டுறாமலும் இருந்திருப்பேன் சரியா. அப்ப பாவம் இப்ப என்ன கேட்டுருக்காங்க உனக்கு பென்சிலும் அலியும் கொன்றா ஜீவன்கள் எத்தனையா பென்சிலும் அலியும் கொன்றா ஜீவன். ஆனா என்ன சொல்லிக்கணும் சொன்னா அந்த வெளியால போறது அதாவது பென்சில் தனியா விட்டுட்டு வந்தாலும் சரி அலி தனியா விட்டுட்டு வந்தாலும் சரி இல்லாடி 2 விட்டுட்டு வந்தாலும் சரி வெளியே போய் எடுத்துட்டு வர போற ஜீவன் மொத்தமா எத்தனை பேருன்னு சொன்னா அவங்களுக்கு 24.
அப்ப மொத்தமா 24 சொன்னா எவர் உங்களுக்கு வெளியால போறாரு நினைக்கிறீங்க? இவரா? இல்லதானே. அதாவது இவர் கொன்றாரு. இவரும் வந்து என்ன உங்களுக்கு வகுப்புக்கு இங்க வீட்டையோ போய் எடுக்க போறாரு. இவரும் என்ன செய்யறாரு? வெளியால போய் எடுக்க போறாரு. அப்ப இந்த வட்டம் என்ன செய்யறாங்க? வெளியால போய் எடுக்க போறாரு. அப்ப நான் இவரை ஒரு ஏன்னு சொல்லி வச்சுக்கொள்றேன். இந்த ஏ தானே உங்களுக்கு காணப்போறேன். என்ன இவர் தான் இவர் ஏன்னு சொன்னா இவர் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவரை நான் உங்களுக்கு சுமார் இலக்கத்தை போட்டு விளங்கப்படுத்து முதலாவது 5ன்னு வச்சுக்கொள்ளுங்க. நார்மலா 5ன்னு பார்ப்போம். இவர் 5ன்னு சொன்னா இவர் எவ்வளவு இருந்திருப்பாரு உங்களுக்கு? அதாவது 20ல 5ன்னு சொன்னா என்ன உங்களுக்கு 15. இவர் வந்து உங்களுக்கு என்ன 15 இருந்திருப்பாரு. சரியா? அவர் 5ன்னு சொன்னா உங்களுக்கு என்ன இவர் வந்து 15 இருந்திருப்பாரு. அப்ப இவர் 5ன்னு சொன்னா இந்த வட்டத்துக்கு மொத்தமா 15 இருக்கு. இவர் 12 சொன்னா இவர் எத்தனை இருந்திருப்பாரு? 12 இருந்திருப்பாரு. சரியா? 12 இருந்திருப்பாரு. அப்ப வெளியால போனவரை நீங்க கூட்டி பாருங்க. மொத்தமா அவர் சொன்னது சரியான வரும். ஆனா நாங்க எப்ப சொன்னா பாபம் இருக்கா இவர் எவ்வளவுன்னு சொல்லி நாங்க தான் பார்க்கணும். சரியா? எவ்வளவு வந்து மொத்தமா வெளியால போனீங்க எத்தனை 24 சரியா? 24 ரைட். அப்ப பாப்போம் இவரை நான் என்ன வச்சு நான் உங்களுக்கு ஏன்னு சொல்லி வச்சான். இவரை ஏன்னு சொல்லி வச்சு சொன்னா அப்ப என்ன செய்யணும்? இவரை காண்றது 20 என்ன செய்யணும்? ஏ கழிக்க முடியும். அப்ப 20 மைனஸ் ஏ தெரியுதானே போட் தெரியாது. 20 மைனஸ் சொல்றேன். 20 மைனஸ் ஏ இந்த இங்கிலீஷ்ல போட்டான்டாப்பா. சரியா? இங்கிலீஷ்டாப்பா சரியா? பாத்துக்கொள்ள வார உனக்கு ரிப்ளை பண்றேன். இப்ப வேற உனக்கு ரிப்ளை பண்ணணும் எப்படின்னு மட்டும் இங்கிலீஷ்ல 20 மைனஸ் ஏ சரியா? இவர் என்ன செய்யறீங்க? மொத்தமா 17ன்னு சொன்னா இவர் என்ன உங்களுக்கு 17 மைனஸ் ஏ 17 மைனஸ் ஏ. அப்ப பாப்போமா உங்களுக்கு இப்ப என்ன சொல்லி சொன்னா இவரை கூட்டினா உங்களுக்கு என்ன வரணும்? 24 காலையில 24 தான் வரும். சரியா? அதாவது இவர் வெளியால போன இந்த துண்டு அதாவது என்ன அழிய மட்டும் கொண்டாடுறவர் அழியையும் பென்சிலையும் கொண்டாடுறவர் பென்சிலை மட்டும் கொண்டாடுற இவ்வளவு வரையும் கூட்டினா உனக்கு என்ன வரணும்? 20 மைனஸ் ஏ சக ஏ சக 17 மைனஸ் ஏ சமன் என்ன உங்களுக்கு 24 இருக்க போற. சரியா? 24. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? இங்க இவரும் சகையே இவரும் சையே அப்ப என்ன போயிடுவார். அப்ப 20 17 37 சய ஏ சமன் 24. நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு ஏ வந்து என்ன இங்க சய ஏ கூட்டுப்படுற சக கழிவற சய எங்களை என்ன செய்யும் உங்களுக்கு கூட்டுப்படும். அப்ப 37 சமன் 24 சகையா இருக்க போற. உங்களுக்கு ஏ மட்டும் தான் உங்களுக்கு தேவை. அப்ப கூட்டுப்படுற 24 முன்னுக்கு என்ன ஒரு சகதானே கூட்டுப்படுற என்ன செய்யறீங்க? கழிவிட போற. அப்ப 37 மைனஸ் 24 தான் உங்களுக்கு என்னதான் இருக்க போற? ஏயா இருப்ப. சரியா? 34 34 27 நம்மளுக்கு என்ன ஏயா இருக்க போற. அப்ப கழிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை மாதிரி இருக்கு உங்களுக்கு? 13 இவன் சரியா? 13. அப்ப ஏ உங்களுக்கு எவ்வளவு இருக்க போற? 13 இருக்க போற. இவரை இப்படி மட்டுமா காணலாம். வேற மெதட் இல்லையா? இருக்கு வேற மெதட் இருக்கு. சரியா? அப்ப நீ முதல்ல இதை எழுதி வச்சுக்கோ. அதாவது அடுத்த பாத்தீங்கன்னா என்னோட மெதட் சொல்ல போறேன்னு சொன்னா அதுக்கு முதல்ல நோட் பண்ணிக்கோ. சரியா? டைம் நோட் பண்ணிருப்பேன். ஏன்னா அதாவது இந்த டைம் வந்து நம்மளுக்கு நிறைய மிகவே நல்ல டைமா இருக்கும். சரியா? நீ இப்ப ஒருத்தர் அதாவது இந்த அப்பா அம்மா கூட என்ன இப்ப வரைக்கும் என்ன உடம்பே வந்து சில வேலை வேலைக்கு போற அப்பா அம்மா பேய வலிக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சில வேலை என்ன ஹாஸ்பிட்டல் போறாங்க என்ன செய்யலாம் உனக்கு இப்பயே உடம்பே சமைக்க வலிக்கிட்டு இருப்பேன். என் வீட்டுல அப்படிதான் நடக்காது. சரியா? மற்ற டைம்ல வந்து இப்பயே உடம்பு சமைக்க வலி 5 மணிக்கு உடம்பு சமைக்க வலிக்கிட்டு இருக்கணும். சரியா? அப்ப நாங்க என்ன செய்யலாம்? அந்த சாப்பாடு தான் சாப்பிடுறது. அப்ப பிரச்சனை இல்லை. சில வேலை என்ன பிள்ளை வந்து இன்னைக்கு படிக்கணும்னு சொன்னா சில என்ன ஆர்வம் அதாவது முதலாவது கிளாஸுக்கு போறீங்க கட்டாயம் ஆர்வம் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லல என்ன பிள்ளை என்ன ஆர்வம் இல்லைன்னு சொல்லல எல்லாம் கூடுதலா என்ன தங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கட்டாயம் என்ன தாங்கள் வந்து பாப்பின்னு நினைக்கிறேன் கூடுதலா. சரி அது உங்களுக்கு தான் நீ பக்கத்துல அப்பாவா ஆமான்னு சொல்லி கேட்டுப்பாரு. நான் படிக்கிறது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டுப்பாரு. சரியா? அப்படின்னா என்ன கட்டாயம் அப்ப மட்டாக நான் சொல்லலடாப்பா சொல்றேன் இப்படி. சரியா? உண்மையிலேயே என்ன சில பேர் வந்து பாக்கலாம் என்ன சொன்னா விடியத்தானே அதையெல்லாம் வந்து அவளுக்கு வேலைக்கு இப்ப 5 மணிக்கு என்ன ஏதாவது என்ன வேலைக்கு போனாங்க சில பேர் என்ன ஒண்ணும் செய்யலாது சில வைக்கலாட ஒத்திக்கணும் போக மாட்டேன் கட்டாயம் என்னோட வந்து கட்டாயம் வந்து படிக்கணும். சரி அவையிலும் படிக்கணும் அவையிலும் சந்தோஷப்படிக்கணும் நானே முதலே படிச்சுக்கலாம்னு யோசிக்கணும். சரியா? அப்ப ஒண்ணு யோசிக்காதீங்க. சரியா? அப்ப பாப்பண்ணாங்க இவர் ஓகே ரைட். என்ன நேரத்துல இருக்க பாப்போம் என்னன்னு சொன்னா இவரை நான் ஒரு ஏன்னு சொல்லி வச்சுக்கணும். சரியா? அழிதப்ப கொன்றார் வந்து ஒரு ஏன்னு சொல்லி வச்சுக்கொள்றேன். சரியா? பென்சில வந்து நான் ஒரு பி ஒன்று வச்சு பண்ணணும். சரியா? பென்சில் வந்து பி ஒன்று. அப்ப நம்பர் ஆஃப் ஏ உங்களுக்கு வந்து நான் எவ்வளவுன்னு சொன்னா நம்பர் ஆஃப் ஏ. சரியா? நம்பர் ஆஃப் ஏ அதாவது பி ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் பி நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் பி உங்களுக்கு என்ன தந்துக்கான்னு சொன்னா பாருங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் ஏ வந்து 20 நம்பர் ஆஃப் பி வந்து 17 இருக்க போறேன். சரியா? அப்ப என்னோட வந்து என்ன சொன்னா இதையே போட்டுக்கணும். சரியா? 20 17 என்னன்னு வந்து என்ன சொன்னா இவரை சேர்த்தா தந்தானே இல்லையா? அதான் இவ்வளவு சேர்த்தானே என்ன வெளியால போனீங்களா? அப்ப இவர நேம் அதாவது பி ஏ நேம் பி நேம் என்ன ஒன்றிப்பு. அப்ப நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு அதாவது இவரை சேர்ந்தது நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு எவ்வளவு வாங்க உங்களுக்கு
24 என்ன 24. உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டுருக்கான் என்ன இந்த பிரேசன் தான் உங்களுக்கு கேட்டுருக்கான். இந்த பிரேசம்னா கூடுதல் உங்களுக்கு சில பேர் என்ன தொட படிக்கணும்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லடாப்பா, அடுத்த தியரி கிளாஸ்ல சொல்லுவேன் சரியா. இதான் போயிட்டு இருக்கு. அப்ப நீ பிரச்சனை பயப்பட வேண்டாம் சரியா. இந்த பிரேசன் நாங்க என்ன சொன்னா இடைவெட்டு சொன்னா ரெண்டுமே சந்திக்கணும் இடைவெட்டு சரியா. அப்ப நம்பர் ஆஃப் ஏ இடவெட்டு பி சரியா. ஏ இடவெட்டு பி தானே உங்களுக்கு கேட்டுருக்கான். நம்பர் ஆஃப் ஏ இடவெட்டு பி இவரை தான் உங்களுக்கு கேட்டுருக்கான். இவருக்கான ஒரு சமன்பாடு உங்களுக்கு இருக்கு. நான் இந்த போடவே நம்பர் ஆஃப் ஏ போடவே உனக்கு கட்டாயம் என்ன சில சமன்பாடு தெரிஞ்சிருந்தா கட்டாயம் உடனே உனக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ஓ நம்பர் ஆஃப் ஏ வந்திருக்கேன். அப்ப உனக்கு கட்டாயம் என்ன கட்டாயம் உனக்கு இந்த சமன்பாடு ஞாபகம் வந்து நான் என்ன சமன்பாடு சொல்ல போறேன்னு சொல்லி பாருங்க. நம்பர் ஆஃப் ஏ ஒன்று டு பி சரியா. நாங்க ஏ ஒன்று பி என்ன போறோம் நாங்க சரி. ஏபி என்ன குடிக்கலாம். அப்ப பி ஏ ஒன்று பி சமன் நம்பர் ஆஃப் ஏ சாக நம்பர் ஆஃப் பி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இடவட்டு பி சரியா. நம்பர் ஆஃப் ஏ இடவட்டு பி கொண்டு போய் பிரேடிடுங்க. உனக்கு என்ன உனக்கு சும்மா ஒரு மெதட்லாம் செய்யணும்னு சொல்லி நீ இதண்டாத. இப்போதைக்கு என்ன உனக்கு நீ எக்ஸாம் செய்யல சரியா. உனக்கு நீ எக்ஸாம் செய்யல. அப்ப நான் என்ன கட்டாயம் உனக்கு எல்லா மெதட்டையும் நான் சொல்லுவேன். பிறகு இந்த மெதட்டுக்கு முடிஞ்சுதானே பிறகு இந்த கேள்வி வச்சு சும்மா அந்த மெதட்டை மட்டும் அலம்பி கொண்டிருக்கான்னு சொல்லி நீ என்ன யோசிக்காத. அப்படி எந்த ஒரு காலத்தையும் யோசிக்காது சரியா. ஏதோ நிறைய மெதட் சொல்லணும்னு சொன்னா ஏதோ ஒரு மெதட் உனக்கு ஈஸியா மெதட் நீ போகணும்ன்றதுக்காக. ஆனா நீ ஒரு மெதட்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கொண்டு சில சும்மா நான் எப்படி தந்துவிட்டாலும்னா நீ இப்ப இது செய்யறது இல்லையா. அப்ப அது சம்பந்தமா வரைக்கும் கட்டாயம் உனக்கு எல்லாமே சொல்லுவேன். அப்ப நீ பிறகு வெறும் ஜோனிக்காத என்னடாப்பா இந்த ஒரு கட்டு எவ்வளவு சொன்னேன். முதலாவது அதாவது முதல் 2 3 பாஸ் பேப்பர் ரெண்டுல ஒரு 4 பாஸ் பேப்பர் போகும் வரைக்கும் கட்டாயம் எல்லாத்தையும் சொல்லிதான் சொல்லுவேன். இப்படித்தான் என்ன உனக்கு இருக்கு. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா நீ அதுக்கு பிறகு ஜாயின் பண்ணி சொன்னா சரி. அதுக்கு பிறகு நீ என்ன இப்ப நான் திங்கக்கிழமை பிறகு என்ன தனியா ஒரு குரூப் ஆகிக்கணும். நினைப்பேன் 2ஆ பிரிக்க போறேன். பேவன் ஒரு குரூப்ல மற்ற ஒரு குரூப்ல தனியா மாத்திடுவேன். அப்ப நீ என்ன செய்ய அதுக்கு பிறகு நீ வந்து ஜாயின் ஆகி வந்தா கிளாஸுக்கு நீ சரியா ரொட்டேட்டா வந்தா மட்டும்தான் உனக்கு என்ன செய்யும் விளங்க. என்ன சொன்னா உனக்கு ஏற்கனவே என்ன 2 3 பாஸ் பேப்பர்ல ஃபுல்லா தியரி கொடுத்துருவேன். அப்ப முன்னுக்கு ஏற்கனவே ஒரு பாஸ் பேப்பர்ல வந்த தியரி இன்னொரு பாஸ் பேப்பர்ல உனக்கு என்ன டைம் வர போறது கிடையாது. அப்படி தொடர்ந்து நீ கிளாஸுக்கு வந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் உனக்கு தியரி வந்து ஒண்ணு போடும் சரியா. நிறைய பேர் என்ன 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு படிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். 10ஆம் ஆண்டு நீ ஒரு கிளாஸுக்கு நீ வராம விட்டா கூட கட்டாயம் உனக்கு பெரிய சம் இருக்காது சரி. முதல் 4 கிளாஸ் 5 கிளாஸ் வந்து கட்டாயம் 5 பாஸ் பேப்பர் செய்யும் வரைக்கும் கட்டாயம் நீ ரொட்டேட்டா வந்து. அதுக்கு பிறகு நீ என்ன செய்யலாம் இதுவரை தூக்கம் வந்துட்டுன்னு சொல்லி நீ தூங்கினா கூட தூங்க மாட்டேன். அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருந்தா ஆசை பேப்பர்ல நீயே வந்து செய்வேன் சரியா. இவ்வளவு ஈஸியானு சொல்லி கட்டாயம் 10ஆம் ஆண்டு படிக்கிற நீ கூட என்ன செய்யணும்னா விழுந்து செய்வேன். வேணும்னா நீ சொல்ற நான் சொல்றது போயின்னு சொன்னா நீ இருந்து வரும் 5 பாஸ் பேப்பர் போன பிறகு நீ சரியா இல்லையான்னு சொல்லி கொண்டு பிறகு இதுங்க. எங்களுக்கு என்ன தேவை எங்களுக்கு நம்பர் ஆஃப் ஏ விட பி. அப்ப நீங்க பாருங்க இவரை பாருங்க நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் பி இவர் கட்டாயம் என்ன கூட்டுப்படுவார். அப்ப நீங்க இவரை கொண்டு நீங்க மாத்தி போட்டா கூட பிரச்சனை கிடையாது சரியா. ஒன்று இவர் இங்க வந்தா அவர் அங்க வருவார் மைனஸோட. இல்ல நீங்க இடவட்டதான் இங்க கொண்டு போட்டு இவர் அங்க மைனஸோட வருவார். ஆனா எங்களுக்கு சமன்பாடு என்ன எங்களுக்கு இதான் சமன்பாடை பிக்ஸா பண்ணி வச்சுக்காங்க. இவர்தான் எங்களுக்கு என்ன சமன்பாடு பிக்ஸா பண்ணி வச்சுக்காங்க சரியா. மகிராஜ் என்ன பிரச்சனையா போன் நம்பர் எல்லாம் என்ன படிக்க வந்தியா இல்ல வேற என்னது வந்தீங்க போன் நம்பரை போட்டு வந்தீங்க. சொல்லிக்க நீனே மாத்தி போட்டுவா என்ன படிக்கிறது என்ன வாரீங்க. போன் நம்பர் அதில் சைட்ல போட்டு என்ன போன் நம்பர் எடுத்து மெசேஜ் பண்ணணும் ரைட்டா. அப்ப பாரு உனக்கு லீவ் பண்ணி விடுங்க இருக்கா. அப்படி யாராவது அப்படி சிக்னல் இருந்தால் லீவ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. ஒரு காலம் என்ன இதுல போடுற லிங்க்ல ஜாயின் ஆக மாட்டேன் சரியா. ரீநேம் பண்ணிக்கோள். ஏதாவது பிரச்சனை ரீநேம் இருந்தா ஒருக்கா லீவ் பண்ணி போட்டு இமெயில போட்டு ரிப்போர்ட் அடிங்க சரியா. ரிப்போர்ட் பண்ணி விடுங்க. ஒரு காலம் ஜாயின் ஆக சரியா. படிக்கிறேன்னா படிக்கிற சிந்தனையில மட்டும்பா வேற சிந்தனையில ஜலப்பம் வராது சரியா. பிறகு நம்பர் ஆஃப் ஏ ஒன்று பி சரியா. என்ன உனக்கு 24 இவர் உனக்கு 24. அப்ப நம்பர் ஆஃப் ஏ உனக்கு தெரியுமா எவ்வளவு 20 சாக நம்பர் ஆஃப் பி 17 மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ விட்டு பி சரியா. அப்ப உனக்கு என்ன தேவை ஏ விட்டு பி. அப்ப இங்க கழிவற என்ன செய்ய வந்து கூட்டுப்படுவேன். அப்ப அதே மாதிரி தான் வந்து 24 கழிவிடுவார். அப்ப 37 24 நம்பர் ஆஃப் ஏ விட்டு பி சமான் என்ன இருக்கு உங்களுக்கு 13 இருக்கும். அதே மாதிரி தான் சரியா. நீ ஜோசி பேசல வேணா நான் பே பண்ணிருந்தேன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆர்டர் தான் ஜோசிப்பேன் சரியா. பே பண்ணாலும் என்ன செய்யணும் உனக்கு திருப்பி லீவ் பண்ணி போட்டு கட்டாயம் என்னதான் விளையாட்டு உனக்கு திருப்பி அந்த அதே உனக்கு லீவ் பண்ண அந்த டைம்ல அடுத்த ஒரு 1 hour உனக்கு காசு திருப்பி போடுவேன் சரியா. என்ன டைம் இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது சரியா. படிக்க வந்தீங்கன்னா படிக்கிற மட்டும் பார்க்கணும். வேற வேலை நீ ஜாயின் பண்ணி வழியால போயிரு கிளாஸுக்கு வரா சரி. நீ எத்தனை நீ ஒரு மாசம் தான் படிச்ச போட்டு நீ போனா கூட என்னது உனக்கு
கத்தி தான் பண்ணுவேன். சரியா? நீங்க கட்டி போட்டுருக்க 2 மாசம் படிக்கிறேன் 3 மாசம் படிக்கிறேன் அந்த இந்த கதை இங்கே தேவையில்லை. படிக்கணும்னு சொன்னா ஒழுங்கா மட்டும் இருந்துங்க. சரியா? படிக்கிறோம் மட்டும் சொல்லினாங்க. காசுக்காக நான் ஏற்கனவே சொல்லி உனக்கு காசுக்காக இந்த கிளாஸ் நடத்துறேன். உனக்கு 3 ரூபா போட்டுக்கணும்னு சொன்னா உனக்கு என்ன தமிழ் அடிக்கிறது உனக்கு கொஞ்சம் வேற கிளாஸ் நடத்தல. சரியாடாப்பா? ஆறானாலும் சரி நீ வேற கிளாஸ்ல பண்ணணும்னா என்ன நம்பர் நானும் போட்டுருப்போம். ஒழுங்கா பிள்ளைகள் மாதிரி விடிய காலமே வந்து ரிசல்ட் எல்லாம் போயிட்டு இருக்கா. சரியா? அப்ப அடுத்தா பாருங்க. அடுத்த கேள்வி சுருக்குங்க. 7 12 7 12 பௌத்தல் 7 12 பௌத்தல் 7 12 பௌத்தல் பிரேக்கெட்டுங்க 1 3 மேல் 1 மைனஸ் 3 மேல் 3 3 மேல் 3 போட்டு காணப்படுது. சரி 3 மேல் 3 சரி அது 1 போடாம 3 மேல் 3 போட்டுக்காங்க. சரி அதான் போட கேள்வி. ரைட் பாப்போம். என்ன உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு அதாவது வேற என்னங்களுக்கு சும்மா கேள்விதாப்பா என்ன அதாவது என்ன போட் பேஸ் சொல்ல முடியும். முதல்ல என்ன செய்வீங்க போட் பேஸ் பண்ணி பிரேக்கெட் செய்யப்படுங்க. பிரேக்கெட்டுக்கு என்ன இருக்கு யாராவது கும்பல கொஞ்சம் நேரம் அடிச்சு போட்டு அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க பேர் கழிப்பு போறீங்க. அது உங்களுக்கு தெரியும் தானே போட் பேஸ் சொல்றேன். ரைட் அப்ப நாங்க பாக்குறதுக்கு இல்லை நான் என்ன செய்யணும் இவரா இருக்கா இப்படி வச்சு கழிக்கிறதுல உனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீ என்ன செய்யணும்னா ஒரு என்ன முறைமை எப்படி நான் மாத்து சரியா என்ன உங்களுக்கு 3 3 என்ன 3 3 3 மணி 4 3 மைனஸ் 3 3 சரியா 4 3 மைனஸ் 3 3 அப்ப 7 12 வகுத்தல் என்ன செய்வீங்க போமஸ் எடுப்பீங்க. போமஸ் என்ன உங்களுக்கு 2க்குமே போமஸ் 3 தான் இருக்கு. அப்ப 3 மேல் என்ன வரப்போற நேரடியா கால்குலேட் பண்ணணும் 1 வரப்போற 3 மேல் 1 சரியா 3 மேல் 1 அப்ப பிரிக்க போறீங்க 7 12 பிரித்தல வந்து நீங்க தரவா மாத்த என்ன செய்வீங்க முன்னுக்குள்ள வர நீங்க தலவத்துணவா மாத்தக்கூடாது. எப்பயுமே நீங்க என்ன செய்ய பிரித்தல் எங்க இருக்காரோ அதுக்கு பின்னுக்கு என்ன ஜீவன் இருக்காரோ அப்ப அவர் தான் நீங்க என்ன செய்ய தலவத்துணவா மாத்தணும். அப்ப தலவத்துணவா மாத்தீங்கன்னு சொன்னா தர வரப்போற 3 1 சுருக்கணும்னா 3 3 4 மேலே எங்க என்ன சுருக்கப்படும். அப்ப என்ன வரப்போற உங்களுக்கு மேல போய்க்கலாம் 7 7 அப்போ கலவு பின்னா கூட்டின்னு சொன்னா 4 1 4 4 3 7 சரியா சரியா சில ஜீவன் என்னதுக்கு வாங்கணும் சொன்னா வந்து பாத்துட்டு போறது தமிழ் அடிச்சுட்டேன் அதுக்கு எத்தனை பேர் ஜாயின் ஆயிருக்கான்னு பாக்குறது சில வாரது அந்த ஜீவன் எல்லாம் அது படிக்கொண்டு வர ஒழுங்கா வர்றது கட்டாயம் என்ன இருப்பாங்க கூடுதலா ஒழுங்கா வந்துருப்பாங்க என்ன சும்மா ரைட் எத்தனை பேர் ஜாயின் ஆயிருக்கு ஒரு கட்டி இருக்கா பாத்துட்டு போவோம் ஏதாவது கிடக்கா சரியா 1 4 மேல் 3 3 நாளா 3 நாளா 3 உண்டாங்க சுருக்கப்பட்டு தானே 3 நாளா என்னது சரியா பாத்துக்கொள்ள பிள்ளையா இல்ல தானே சரியா பிள்ளையாடாப்பா குத்துங்க பிள்ளையா குத்துங்க சரிதானே ரைட் ஓகே சரியா சரியா ரைட் ஓகே அப்ப பாருங்க அடுத்த போவோம் சரி அடுத்த வெளியே போவோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் வர்க்கம் செய்ய 10x எனும் இருபடிக்கோவையை நிறைவர்க்கமா இருக்கு. நான் உனக்கு தியரி கிளாஸ்ல சொன்னா இல்லையா அதாவது நிறைவர்க்கமா இருக்குது வெறும் சொன்னா இல்லையா உனக்கு நிறைய இடத்துல வெறும் சொல்லி சொன்னா இல்லையா நிறைவர்க்கம் பார்க்க கேட்டுருக்காங்க சரி அவனுக்கு தியரி கிளாஸ்ல சொல்லிக்கிறேன். அதாவது எக்ஸ் வர்க்கம் சய 10x எக்ஸ் வர்க்கம் சய 10x இவரை நீங்க நிறைவேற்றமாக்குறதுக்கு என்ன சொல்லி அவங்களே கேட்டுருக்காங்க பாருங்க கூட்டப்பட வேண்டி எடுக்கிற கழிக்கப்பட வேண்டி எடுக்கிறான்னு பாருங்க. அப்ப நீங்க நான் உங்களுக்கு சொன்னா இல்லையா எப்பயுமே ஒன்று நிறைவேற்றமாக்குறதுக்கு நீங்க ஏதோ ஒன்று நீங்க என்ன செய்வீங்க கூட்டிங்கன்னு சொன்னா உங்களுக்கு கூட்டின்னு சொன்னா இல்லையா அப்ப பாருங்க இவர் இல்ல எதை கூட்ட போறீங்கன்னு சொன்னா அதாவது எக்ஸுக்கு முன்னுக்குள்ள குணகம் எக்ஸுக்கு முன்னுக்குள்ள பெருமானம் சரி குணகம் ஓகே சரியா அப்ப எக்ஸ் குணகம்னு சொன்னா என்ன உங்களுக்கு -10 எக்ஸ் குணகம்ன்றா -10 அப்ப இந்த -10 அரைவாசி சரியா -10 அரைவாசி மலையை பிரிச்சுன்னு சொல்லி போட்டுறீங்க ஓகே சரியா நீ அந்த நீ நான் உனக்கு ரெக்கார்ட் நீ தேவைன்னா ரெக்கார்ட் நான் உனக்கு என்ன லிங்க் போடுவேன் சரியா என்ன சில பேருக்கு மழை பிரச்சனையானு சொல்றாங்க மழை பெய்யும் அங்கால பொண்ணு வரையில சைட்லாம் கட்டாயம் எந்த டைம்லையும் இருக்கு ஒரு போயிட்டு வீடு அடிங்க எல்லாம் இருக்கு நாங்கள பக்கம் சரியா விடிய போனானே மதியம் போனானே பல்ல காட்டி வாங்கிக்கிறது சரியா அப்படிதான் இருக்கும். அப்ப அப்படியான செய்யலாதானே நீங்க பிரச்சனை இல்லை இருந்து பார்க்கணும்னா பாருங்க அப்படி இல்லை நீங்க போனீங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை நீங்க என்ன மெசேஜ் பண்ணுங்க நான் லிங்க் பண்ணுறேன் சரியா அப்ப என்ன செய்யறீங்கன்னா நிறைவேற்றம் ஆகுறதுக்கு
எக்ஸின குணத்தின் அரவாசிന്റെ வர்க்கத்தை எக்ஸின குணத்தின் அரவாசிന്റെ வர்க்கத்தை இப்ப என்ன செய்யறீங்க கூட்டிங்க. அப்ப எக்ஸின குணத்தின் அரவாசி என்ன உங்களுக்கு 2 -5 -5 வர்க்கத்தை நீங்க என்ன செய்யறீங்க கூட்டினா -5 -5 தர -5 என்னது -5 தர -5 -1 மைனஸ் பிளஸ் 5 சரியான 5 அப்ப நிறைவேற்றமாக சொல்லி கேட்டுருக்காங்க இதை பூர்ணப்படுத்தி கோவையர் நிறைவேற்ற ரைட். அப்ப உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு இவருடைய அரவாசி என்ன வந்ததுங்க -5 வந்தவரேன். இந்த -5ஓட என்ன செய்யறீங்க முன்னுக்குள்ள எக்ஸா போட்டு நிறைவேற்றமாக எப்பயுமே நீங்க அப்படிதான் செய்யணும் சரியா. எக்ஸ்னா கொண்டு அரவாசி என்ன குறியோட வாராரோ அவரை நீங்க என்ன செய்யறீங்க எக்ஸ் போட்டு இந்த குறி மைனஸோட வந்துருங்க. அப்ப -5 முழு இந்த வர்க்கம் பிரிச்சு எழுதி பாருங்க. பிரிச்சு எழுதி பாருங்க உங்களுக்கு வருவார் சரி. அப்ப நிறைவேற்றமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி பாருங்க. எப்பயுமே உங்களுக்கு எக்ஸின கொண்டு பிளஸ் ஆனா மைனஸ் இருந்தா என்ன இருந்தாலும் எக்ஸின கொண்டு அரவாசி எடுத்து என்ன செய்வீங்க வர்க்கிச்சு போட்டு கூட்டிங்க. சரி அப்ப நிறைவேற்றமாக உங்களுக்கு என்ன வருமானு சொன்னாரா இது பண்ணி வர்க்கிச்சு போட்டு கூட்டிட்டு ஐயோ எனக்கு தெரியல அப்ப என்ன வரப்போன்னு தெரியல எனக்கு சரி காரணம் படித்தா நான் அறிவை பயன் தான் காணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காத. இவரில் நீ பிரிச்சதுல என்ன வந்தது அரவாசியா என்ன வந்தது உனக்கு -5 வந்தது. -5 வந்தா எக்ஸோட -5 தூக்கி போட்டு மேல வர்க்கத்தை போட்டு வரவனக்கு நிறைவேற்றம் சரியா ரைட். ஓகே தானே இப்ப திருப்பி எக்ஸாம் அப்பனே என்னன்னு சொன்னா என்ன ரெண்டா பிரிச்சுன்னு சொன்னா நிறைய பேருக்கு என்ன டவுட்கள் கிளியர் பண்ண முடியும் பிரச்சனை இல்லை பாரு. என்ன சொன்னா அதாவது நிறைவேற்கமாக சொல்றாங்க ஒரு ஓரமா இருக்கட்டும் நான் உங்களுக்கு இங்க ஒரு கேள்வியை போடுறேன் நீங்க ட்ரை பண்ணிப்பா. எக்ஸ் வர்க்கம் சாய 20x தராங்க எக்ஸ் வர்க்கம் சாய 20x இவரை நான் நிறைவேற்கமாக போறேன். எக்ஸ் வர்க்கம் சாய 20x என்றவரை நிறைவேற்கமாக போறேன். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா அப்பனே பார் சரியா. எக்ஸின் குணகம் என்ன உனக்கு அப்படியே எக்ஸ விட்டு மிச்சமா குறியோடு இருக்க அவ்வளவுமே அவற்றை குணகமா இருக்க போறேன். அப்ப என்ன உனக்கு -20 இங்க என்ன உனக்கு இருக்க போறேன் -20. இந்த -20 நீ எப்பயும் என்ன செய்யணும்னு சொன்னா 2 ஆளு பிரி அரவாசியாக என்ன செய்ய போற 2 ஆளு பிரிப்பீங்க. அரவாசியை 2 ஆளு பிரிச்சுன்னு சொன்னா என்ன உனக்கு -10 அப்ப நீ என்ன செய்யறன்னு சொன்னா அதாவது அந்த -10 நீ எப்பயுமே நீ என்ன செய்யற வர்க்கிச்சு போட்டு இவர்ல நிறைவேற்கமாக எப்பயுமே நீ கூட்டுவேன் மைனஸ் வந்தானே பிளஸ் வந்தா வர்க்கிக்கு பிளஸ் இருக்கு. அப்ப நீ கட்டாயம் என்ன செய்யற கூட்டு தான் போறேன். -10 வர்க்கம் என்ன -10 10 10 100 சக 100. அப்ப இவர் நிறைவேற்க கோவை என்ன உங்களுக்கு இவரான உங்களுடைய நிறைவேற்க கோவையா இருக்க போறாரு. இப்ப இவரான நம்மளுடைய நிறைவேற்க கோவை இருக்க போறாரு. அப்ப எக்ஸ் வர்க்கம் 20x சக 100 என்றவர் எவர் என்ன நிறைவேற்கமா இருக்க போறோம் சொல்லி பாருங்க. எப்படி நேரடியா கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பாருங்க. என்னன்னு சொன்னா இங்க நீங்க இந்த குணத்தை எடுத்து என்ன செஞ்சீங்க அரவாசியை பிரிச்சீங்க இல்லையா. அரவாசியை பிரிக்க என்ன வந்தது மைனஸோட 10 வந்தது. -10 வந்தது நீ என்ன செய்யணும்னா உனக்கு எக்ஸ் ஆன எல்லா இடம் ஏ சம்பந்தப்பட்டா ஏ தான் நீ போகணும் A-10 பி சம்பந்தப்பட்ட பி வர்க்கம் -20 பி சக 100 சொன்னா நீ B-10 தான் போடணும் சரியா. B-10 தான் போடணும். அப்ப நீங்க என்னத்தை போட போற x -10 -10 வந்து குறியோட சேர்த்து x -10 ஹோல் ஸ்கொயர் சரியா முழு இந்த வர்க்கம் x -10. அப்ப உனக்கு என்ன இதே மாதிரி இங்கே செஞ்சு பாரு. உனக்கு x வர்க்கம் -10x சொன்னா இங்க உனக்கு என்ன வர முடியும் நிறைவேற்கமாக இருக்கு கூட்டணி இலக்கமா x என்ன கூட -10 அரவாசி என்ன உங்களுக்கு -5 இங்க வர்க்கம் என்ன -5 தர -5 பிளஸ் 25 போட போறீங்க. அப்புறம் என்ன -1 x -5 அப்படியே போட போறீங்க. அவ்வளவுதான்டா. இதுல ஒரு பெரிய விஷயம் உனக்கு இல்ல ரைட்டா. அப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். அப்ப அடுத்த கேள்விக்கு போவோம்டா. சுருக்கட்டா சுருக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிங்க சரியா. என்ன சொல்லி சொன்னா இதுல வந்து 4 அடி கூடுதலா என்ன 2 அடி நீங்க படிச்சிருக்கீங்க 2 அடி படிச்சிருக்கீங்க 3 அடி எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. என்னதான் உனக்கு அடி வந்தானே ஒரு பிரச்சனை இல்லை சரியா. அதாவது என்ன உனக்கு 302 அடி 4 அடி 4 இருக்க சரியா. 4 நாங்க முதலாவது ஒன்றுக்கிற அடி 2ல உள்ள கூட்டி பார்த்து அப்புறம் திருப்பி அதே தானே 302 அடி 4 இவரை செய்யும் உனக்கு நாங்க என்ன செய்யணும்னா ஒரு அடி 2ல உள்ள கூட்டி பார்ப்போம். 1 1 0 1 1 சரியா. இவரோட கூட்டி பார்ப்போம். இவரோட கூட்டி பார்ப்போம் என்ன வரான்னு சொல்லி இவரோட கூட்டி பார்ப்போம் சரி. அடி 2ல இருக்க 110 கிடையாது அடி 2ல இருக்க சரியா. நிறைய ஜீவன்கள் இப்படிதான் 110 கூட்டி போயிருக்கு அடி 2ல இருக்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா 0 கூட்டினா 2 கீழே இருக்க. அப்ப 2 கீழே இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 2 கீழே இருந்தா என்ன வாராரோ அப்படி நீங்க போட்டு போவீங்க. 0 என்ன உங்களுக்கு 1 தானே 0 1 பழமையா கூட்டுறது 0 1 1. அப்ப 2 கீழே இருந்தா நீங்க 1 சொன்னா 1 போடுங்க பிரச்சனை இல்லை
இப்ப பாருங்க 1 மட்டும் 2 வந்துட்டேன். 1 மட்டும் 2 வந்தா 2க்கு நீங்க என்ன போடுவீங்கன்னு சொன்னா ஒரு 2 அல்லது 2ஓட கூட வந்தாலும் நீங்க என்ன செய்யணும்னா அப்புறம் நீங்க வேற மாதிரி செய்ய வேண்டியது சரியா 1 2 அப்ப 2 வந்திருக்கு 2 சொன்னா நீ 2 போட்டு போயிடும் ஆனா அடி 2 இருக்கிறவருக்கு நீ எப்பயும் படிச்சிருப்ப 2 விட குறைஞ்ச பெருமானம் தான் இருக்கும் அதாவது என்ன 0 1 மட்டும் தான் இருக்க போறேன் அப்ப அடி 3ல உள்ளவருக்கு எப்படி இருக்க பெருமானம் 3 விட குறைய 2ல இருக்கலாம் 1ல இருக்கலாம் 0ல இருக்கலாம் அடி 4 உள்ளவர் எப்படி இருக்க போறாங்க கட்டாயம் 3ல இருக்கலாம் 2ல இருக்கலாம் 1ல இருக்கலாம் 0ல இருக்கலாம் கடைசி வரைக்கும் 4ல இருக்க மாட்டேன் 4ஓட மேலவும் இருக்க மாட்டேன் சரி அப்ப உனக்கு பிரச்சனை நீங்க 2ல இருக்காரு அப்ப 2ஓட கூட இருக்க மாட்டார் 2ஓட குறைய இருப்பார் 2ம் இருக்க மாட்டேன் அப்ப 1 மட்டும் 2 அப்ப 2 வந்தா நீ 2 போடலாம் அப்ப என்ன போட போறேன்னு சொன்னா நீ 2 ஒரு அப்ப 2 வந்து நீ அடி 2க்கு மாத்து இப்ப நீ 2 இலக்கம் ஒரு 10 நினைச்சு 10ல தான் வந்து 2 சரி அடி 2க்கு மாத்தினா 2வது எப்படி ஈரொண்டு 2 மிச்சமான சைவர் அப்ப நீ என்ன செய்ய போறேன்னா இங்க வர்ற சைவரை இங்க போடுவேன் மிச்சமா என்ன இங்கே இருக்கிற ஒன்று சரி ஒரு மடங்கு தானே அந்த ஒரு மடங்கு என்ன செய்யணும் தூக்கிட்டு போறேன் சரி அப்ப நீ ஞாபகம் வச்சுக்கொள்றா நீ நோமலா ஞாபகம் வச்சுக்கொள் 2 வந்தோம்னா கூட்டு அடி 2 வந்து சொன்னா சைவரை போட்டு 1 மிச்சம் கொண்டு போய் சைவரை போட்டு என்ன செய்வேன் 1 மிச்சத்தை கொண்டு போய் கூட்டுவேன் சரியா அடி 2ல இருக்கேங்க 2 சொன்னா அடி 2 சரியா ஞாபகம் வச்சுக்கோள் சில பேருக்கு நான் இப்ப 2 சொன்னாலும் என்னன்னு சொல்லி தெரியாம இருப்பீங்க நீ அதுக்காக இப்ப இவ்வளவு கத்தி கொண்டு சரியா அடி 2ல இருக்கான்னு சொன்னா 1 சைவர் 1 1 எக்ஸாம் உனக்கு இவ்வளவு தெரிஞ்சா காணும் இந்த பாடம் தேவையில்லை தூய என்கின்ற பாடம் தேவையில்லை சரியா 1 சைவர் 1 1 என்ன செய்யறீங்க கூட்டை அதாவது 2 அடி 2 இருந்தா 2ஓட குறை இருக்க போற பிரமாணம் 1 சைவரம் 1 அப்ப அதை போட்டுட்டு போலாம் ஆனா 1 மட்டும் 2 இருக்காரு 1 மட்டும் 2 இருந்தா 2 இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் 2 கூட நீ என்ன செய்யணும்னா நார்மலா அடி 2க்கு மாத்தீங்க என்ன சரி 2 போட்டு அதாவது வர்ற இலக்கத்தை 2 அழி பிரிச்சு போட்டு போட்டாங்க சரியா அப்புறம் என்ன இங்கதான் போறோம்னு சொல்லி சில இருக்கு சரியா இங்க போறதுல இங்கதான் போறோம்னு சொல்லி சில சிலராக என்ன செய்யறாங்க இதுல போட்டாலும் பிள்ளையெல்லாம் போட்டு விடுறாங்க சரியா நான் உனக்கு ஈஸியா இருக்குது இதெல்லாம் போடுவேன் சில சராக இப்படிதான் அதாவது புக்ல எப்படிதான் கிடக்கண்டாக்கா இப்படிதான் போடுறது பட் இப்படி நீ சைவர போடுறீங்கன்னா பிள்ளை போடுறாங்க சரியா அதுல தெரியாது சொல்லவும் வார்த்தை இல்லை எனக்கு சரியா அப்ப என்ன செய்வீங்க 1 சைவர் அப்ப என்ன செய்வீங்கன்னு சொன்னா சைவர் எழுதி போட்டு மிச்சம் ஒன்று கொண்டு வைப்பீங்க நீங்க சைவர் எழுதி போட்டு மிச்சம் ஒன்று கொண்டு போனா திருப்பி என்ன வர உங்களுக்கு 1 தான் வர திருப்பி 1 வந்தா என்ன வரப்போகுது உங்களுக்கு 1 மட்டும் 2 வந்தா என்ன சொன்னாங்க உங்களுக்கு சைவர் எழுதி போட்டு மிச்சம் 1 சைவர் எழுதி போட்டு மிச்சம் 1 இங்க 1 கீழே எதுவுமே இல்லை அப்ப என்னது 1 0 1 அடி 2 இருக்க போற இதாண்டாப்பா இவன்ட கூட்ட சரியா அப்ப என்னன்னு ஒரு பாப்போம் சரியா என்னன்னு பாப்போம் இவருக்கு முன்னுக்கு அதாவது 1 1 0 1 1 1 இவரோட கூட்டிப்பாங்க 1 1 1 0 அடி 2 இருக்கு சரியா 1 1 0 1 1 1 சரியா சில டக்கெல்லாம் போட்டுருவீங்க எனக்கு தெரியும் நாங்க பாப்போம் 0 1 என்ன உனக்கு 1 நாம வந்தது இப்ப உங்களுக்கு சொன்னாலே இல்லையா அதாவது 2 வந்தா 0 எழுதி 1 மிச்சம் 0 எழுதி 1 மிச்சம் 0 எழுதி 1 மிச்சம்னு சொன்னா நீ என்ன செய்யற என்ன செய்ய நீ இப்ப கூட்டு சொன்னா 3 வரப்போ 3 வந்தா நீ என்ன செய்யப்பட அதே மாதிரி தானே திருப்பி செய்ய 3 வந்தா 2வது பிரிச்சுப்ப 1 2 2ன்னு சொன்னா 3 இருக்கு அப்ப 2 சொன்னா மிச்சம் எத்தனை உனக்கு மீதி 1 இருக்க போறேன் சரி இங்க வந்து என்ன 2 2 அப்ப மிச்சம் இல்ல அதாவது 0 ஆனா 2 2 மிச்சம் 1 இருக்க போறேன் மிச்சம் கழிச்சு 1 அப்ப 1 அப்ப நீங்க என்ன 1 எழுதி 1 மிச்சத்தை கொண்டு இங்க போடுவீங்க அவ்வளவுதான் 1 எழுதி 1 மிச்சத்தை கொண்டு போட போறேன் அப்ப நோட் பண்ணி வச்சுக்கோ 3 வந்தா நீங்க என்ன செய்யுங்க 2 வந்தா என்ன செய்வீங்க சைவர் எழுதி போட்டு 1 மிச்சத்தை கொண்டு போவீங்க 3 வந்தா என்ன செய்ய போறீங்க 1 எழுதி போட்டு 1 மிச்சத்தை கொண்டு போறீங்க அப்ப 4 வந்தா என்ன செய்ய போறீங்க சரியா என்ன செய்ய போறேன் 4 உனக்கு வராது உனக்கு 2 இலக்கத்தை கூட்ட போறேன் சரி இன்னொரு இலக்கம் உனக்கு இப்படி தானே 4 வரை போட்டு 4 உனக்கு வராது நான் வருது சொல்லி பாக்குறேன் 1 1 1 1 1 1 1 1 1 சரி அப்ப இதுல 4 வருது தானே கூட்ட இங்க வேற 1 1 ரைட்ல 3 சொன்னா 1 மிச்சம் 1 மிச்சம் அப்ப 4 வந்துட்டேன் இல்லையா 4 வந்தா உனக்கு என்ன தேவை 2 கூட்ட உனக்கு 2 கூட்ட பிரச்சனை இல்லை தானே எல்லாமே கூட்டல் சொன்னா நீ என்ன செய்யற 2 கூட்டல் அப்புறம் 4 என்ன பிடிச்சி கூட நீ என்ன அவளுக்கு நீ என்ன செய்யற அப்படி தானே சரி அரிய என்ன படுத்தி வேலையை பாக்கா 2 கூட்டு உனக்கு எத்தனை தான் கூட்டு வந்தாலும் 2 கூட்டி போட்டு கடைசியா கூட்டி விடு சரியா என்ன உனக்கு கூட்டன்னு சொன்னா 2ஓட 3 கொண்டு 5 3ஓட 4 கொண்டா அப்படிதான் 2 3 5 5 4 9 நீ என்ன செய்யற மொத்தமா கூட்டுறியா இல்ல தானே தனித்தனி தானே கூட்டுறியா முதல்ல 2 3 கூட்டுறேன் அப்புறம் 4 கூட்டுறேன் ஒன்றடியா வச்சு கூட்டுறேன் இல்ல தானேடாப்பா சரியா தான் கூட்டுறேன் அப்ப உனக்கு என்ன உனக்கு தெரியும் இங்க அதாவது இங்க நான் மாறிட்டேன் 3 0 2 அடி 4 3 0 2 அடி 4 3 0 2 அடி 4 சொன்னா பாப்போம் என்ன வருது சொல்லி உனக்கு 4 வர 4 வந்தா நாங்க அதே மாதிரி இருக்க போவோம் சரியா என்னது 2 2 வந்து 4 அப்ப 4 வந்தா நீங்க என்ன செய்வீங்க 2 2 4 சொன்னா என்ன ஜீவனை செய்வீங்க சரியான 2 2 4 ஒரே தான்
3 0 வாசி எப்படி பாக்கல வெஸ்டர்ன்ல எப்படி இல்ல போல இருக்கு. சரி பிரச்சனை இல்லை, நான் இதுக்கே போவோம், இதுக்கே பாப்பேன். 2 2 4 அப்ப என்ன செய்வீங்க? 4 போடலாமா? 4 போடலாம். அப்ப 4ன்னு சொன்னா 4 பிரிச்சு பாருங்க. நான் 1 4 மிச்சம் சைவர். சைவர் எழுதி ஒரு மிச்சம். அப்ப என்ன செய்வீங்க? கூட்டின்னு சொன்னா 1, கூட்டின்னு சொன்னா 1. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3 3 6. அப்ப 6 சொன்னா 4 எழுதிங்க. நான் 1 4 மிச்சம் உங்களுக்கு 2க்கு அப்புறம். அப்ப என்ன செய்வீங்க? 2 எழுதி ஒரு மிச்சம் 1. இப்படிதான் வரப்போறேன். சரியா? இப்படிதான் வருவேன். சரியாடா? அப்ப நான் சும்மா நான் என்னோட தாரணை செஞ்சு பாருங்க. 1 2 2 2 1 1 1 இல்ல 3 போடும், 2 போடும். சரியா? எல்லாமே 4ல இருக்கு. 4ல இருந்தா அப்படி வரும் சொல்லி பாப்போம். 4ல இருந்தா அப்படி வரும். 1 2 2 2 1 2. என்ன செய்வீங்க? 2 2 4 4 சொன்னா என்ன சொன்னாங்க உங்களுக்கு? 4 சொன்னா இங்க 5 1 பூஜ்ஜியம் எழுதி 1 மிச்சம். பூஜ்ஜியத்தை எழுதி 1 மிச்சம். 1 அப்புறம் திருப்பி என்ன? 4. அப்ப திருப்பி 4 சொன்னா பூஜ்ஜியம் எழுதி 1 மிச்சம். பூஜ்ஜியம் எழுதி 1 மிச்சம். சரியா? ரைட், ஓகே தானே? ரைட், அப்ப பாப்போம். அப்ப ரெக்கார்டிங் குரூப்ல எல்லாம் வராது உங்களுக்கு. சரியா? ஏன்னா அதாவது என்ன தனியா எனக்கு பேமெண்ட் குரூப் இருக்கு, அந்த குரூப்ல என்ன உனக்கு அந்த குரூப்ல இந்த மெசேஜ் போடுறாங்க கட்டாயம் என்ன நான் போட்டுருப்பேன். சரியா? ரைட், அப்ப அடுத்த 9 கேள்வி போவோம். சரி, முதலாவது என்ன முதல் கொஞ்சம் செய்ய சுலபமா சண்டா இருக்கும். சரி, 9 கேள்வி தான் செஞ்சுக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. அதாவது என்ன 1 மணி தேலாம் 9 கேள்வி, 1 மணி தேலாம் 9 கேள்வி உனக்கு நிறைய சாமான் சொல்லியிருக்கேன். சரியா? அப்ப கொடுக்கப்பட்டிருக்கும் படத்திலே காட்டப்பட்ட தரையை பயன்படுத்தி வயனு கொடுக்கப்பட்டிருக்காங்க. உங்களோட படம் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அவன் அந்த கொடுக்கப்பட்ட படத்தை பயன்படுத்தி நீங்க என்ன செய்வீங்க? சரியா? இவருக்கு இவர் சமாந்திரம், இவருக்கு இவர் சமாந்திரம் சொன்னா இப்ப ஜோதியான ஜீவன் கிளாஸ் முடிய போதற்கா பாருங்க, அன்மியூட் பண்ணிருங்க. இவர் எக்ஸ், இவர் எக்ஸ், இவர் 80, இவர் 80 பாயம். சரியா? பையன் கிடக்கு இங்க கிடக்கு பையன் பாய். இவர் 30. ரைட், அப்ப பாருங்க என்ன உங்களுக்கு என்ன பாருங்க, இவரை பாருங்க, இவரோட சமாந்திர கோடு. சமாந்திர கோட ஒரு குறுக்கோடு இடவெட்டைக்கு உண்டான கோணங்கள் பற்றி அறியும் உங்களுக்கு தெரியும். சமாந்திர கோட ஒரு குறுக்கோடு இடவெட்டைக்கு உண்டான கோணங்கள் என்ன உனக்கு? ஒன்றுட கோணங்கள், ஒத்த கோணங்கள், நேர் கோணங்கள் எல்லாம் வர்ற என்ன அப்ப உனக்கு சட்படி ஒன்றுட கோணம் சொன்னா என்ன உனக்கு சட்படியில இருக்கணும். அப்ப உனக்கு இவரை பாரு உனக்கு சட்படியில இருக்காரா? இந்த கோணம் இந்த கோணம் சமாந்திரம். அப்ப சட்படி இவரும் இவரும் என்ன உனக்கு சமன். ஒன்றுட கோணங்கள் என்ன உனக்கு சமன். அப்ப எக்ஸ் சமன் என்ன உனக்கு 30. எக்ஸ் சமன் 30. சரி, எக்ஸ் சமன் 30. அப்ப பாப்போம் பை என்ன இருக்கு பாருங்க எங்களுக்கு. எக்ஸ் 30 சொன்னா நீங்க என்ன செய்ய இவரை கூட்டி போட்டு நேய குணத்துல அறிவு பயன்படுத்தலாம். சரியா? இல்லாட்டி நீங்க என்ன செய்யணும்னா முக்கோணியை நீங்க யூஸ் பண்ணி செய்யணும். அவன நிறைய மெத்தட் இருக்குப்பா. நீங்க நீ இதே என்ன அது இப்ப இது இல்ல. அப்ப நீ என்ன செய்யணும்? எக்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒன்றோட குணத்தை தான் பயன்படுத்தப்ப. நீ y கண்டுபிடிக்கிறது நீ என்ன செய்யணும்? இந்த முக்கோணி எடுத்து நீ செய்யலாம். முக்கோணி அறிவு உனக்கு இருக்கா இல்லையா? முக்கோணி எடுத்து நீ என்ன செய்யணும்? முக்கோணி நாககுணத்தை கொடுத்தா என்ன உனக்கு 180. முக்கோணி நாககுணத்தை 180. இவர் 80, இவர் உனக்கு எக்ஸ் 30, இவரும் என்ன உனக்கு 30. அப்ப 30 30 60 60 80 பையன் எவ்வளவு இருக்கு உனக்கு 180. அப்ப 60 சக 80 சக y உனக்கு எவ்வளவு சமம் இருக்கு 180. அவ கூட்டு பண்றதாங்க என்ன செய்யறேன் 180 மைனஸ் 60 மைனஸ் 80. அப்ப கழிச்சா y சமன் 40 பாக. y சமன் 40 பாக. சரியா? உனக்கு எந்த மெத்தட்ல உனக்கு ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட்ல செஞ்சு. y சமன் 40 பாக. ரைட், 40 பாக. ஓகே, தெரியலையா? அதாவது என்ன உங்களுக்கு இவர் வந்து ஒன்று விட்ட கோணத்தின் படி என்ன செய்யறீங்க? இவர் ஒன்று விட்ட கோணம் வேணா. அதாவது இவர் 30 சொன்னா இவரும் என்ன 30. இவர் 30 சொன்னா இவர் எக்ஸ் சொன்னா இவரும் எக்ஸ் தானே. அப்ப இவர் 30 இவர் 30 தான். அதுக்கு இப்ப நீங்க என்ன செய்வீங்க? இவர் ஒரு எங்களுக்கு என்ன முக்கோணி. முக்கோணின்னு சொன்னா எங்களுக்கு என்ன ஆகோணத்தை கொடுத்தா 180. அப்ப பையையும் 30 30 இந்த 60ஐயும் இந்த 80ஐயும் கொண்டு உங்களுக்கு என்ன சமனா இருக்கும் 180. நீங்க பையை காணி செய்ய கூட்டி போட்டு கழிச்சு போட்டு தானே இங்க கூட்டு போற என்ன செய்ய வந்து கழிவு நேரடியா நீங்க என்ன செய்ய 140 போட்டு கழிச்சாலும் பிரச்சனை இல்லை. மைனஸ் 60 மைனஸ் 70 போட்டு செஞ்சாலும் பிரச்சனை. சரி, அவனுக்கு இந்த சில நேரம் நீ அறிவுனக்கு இருக்கணும். அதாவது எனக்கு கூட்டு போறேன் தனித்தனியா கழிவு அறிவுனக்கு வரணும் இருக்காது, தனித்தனியா போட்டு நீ கூட்டி போட்டு தான் உனக்கு கழிக்கணும்னா அவசியம் கிடையாது.
கூட்டி போய் கழிச்சாலும் உனக்கு பிரச்சனை கிடையாது. சரியா? ரைட். அப்ப அடுத்தது பாருங்க, சுருக்கடா. சரியா? சுருக்குக சுருக்கி பாமா இருக்கா. இந்த சுருக்குகள்லாம் அதாவது தசம சுருக்குகள்லாம் எங்க ஜீவன நிறைய பேர் பிள விடுறாங்க. சரியா? நிறைய ஜீவனங்கள் பிள விடுறாங்க. அப்ப பாருங்க அப்ப 2.50 2.50 என்ன சொல்றது 2 சரி சொல்ல விட மாட்டாங்க, சும்மா சொன்னாங்க. சரியா? இதெல்லாம் சொல்ல என்ன சொற்கள் என்ன கேட்க மாட்டாங்க. 2.50 கழிக்க போறீங்க மைனஸ் 1.03 பெருக்க போறீங்க 20. முதல்ல என்ன செய்யணும், பிரேக்கெட் பிரேக்கெட்டுக்கு செய்ய போறீங்க. சரியா? முதலாவது பிரேக்கெட் நீங்க என்ன செய்யணும்னா இப்படி கழிக்க கஷ்டமா இருந்தா தசத்தை என்ன போடுங்க 2.50. அடுத்த தசமா இருங்க தசத்தை குத்து அதுக்கு நேரம். சரியா? தசத்தை குத்து தசத்தை குத்து ஒரு அங்கால உள்ளதை பிரிச்சு போடும். அப்ப என்னோட கழிக்க தெரியுமா இல்லையா? 250 103 கழிக்கிற மாதிரி தான் தசை நடுவில் இருந்தாலும் பிரச்சனை அதுக்கு நிறைய தசத்தை போடும். கழிச்சா 7 4 1.4 சரியா? அப்ப 1 இவரை என்ன பிரேக்கெட் சுருக்கீங்க 1.4 அது என்ன செய்ப்பீங்க 20 பெருக்க போறீங்க. பெருக்கி விட தெரியும் தானே? சரியா? பெருக்கி விடுங்க 1.47 இதுக்குள்ள தானே இதுக்குள்ள என்னடா பண்ண சொல்றேன் தானே கிரகிக்கிறீங்க பாருங்க. இது சிலது நான் தெரியலன்னு சொன்னேன், அதுக்காக தான் நான் கத்துறேன். சும்மா இந்த பாட்டையும் நான் எழுதிட்டு போல தானே புத்தகத்துல இருக்கு தானே சொல்லி எந்த மனசுல விளக்கத்தை போட்டு போய் சொல்றேன் தானே 2.57 மைனஸ் 1.03. அப்ப எனக்கு என்ன சொன்னேன் இதுலதான் உனக்கு தெரியணும்னு சொல்லி எனக்கு தெரியாதானே. அப்ப நான் போட்ட பாத்துட்டு இருக்கிறது இல்ல தானே. சரியா? அப்ப நீ தானே அதுல பாத்துக்கோ. இதுல தெரியாது 1.03 போட்டிருக்கு. நான் சொல்றேன் தானே நினைக்கிறீங்க விடிய தானே. இந்த விடிய உனக்கு டைம் வைக்கிறதுக்கு காரணமே இதுதான். உனக்கு வெளியால இருந்தா உனக்கு எந்த ஒரு சிக்கலுமே உனக்கு வராது. வெளியால வெளியே தங்கச்சோழி மீது வாழ்வாழ்ந்து கத்துறதோ, அண்ணா மீது வாழ்வாழ்ந்து கத்துறதோ, அப்பா அம்மா டீ ஆத்த பிள்ளைன்னு சொல்றதோ அதை இந்த டைம்ல நடக்காதுன்னு ஒரு காரணம் உனக்கு என்ன இந்த டைம் உனக்கு போட்டிருக்கா. உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் சொல்றதை கிரேஜ் படியா கிரேஜ் பண்ணுறேன். சரியா? அங்கங்க தவற விடாது, சிந்தனையை தவற விடாது. ஏன்னு சொன்னா நீ எடுக்கணும்னா ஞாபகம். சரியா? நீ எடுக்கிறது இதாண்டா ஒரு வழி பாசிவ் பண்ணி. அதாவது அதாவது பண்ண மாட்டேன் நிறைய பேர் நீ என்ன செய்யணும் நிறைய படம் படிக்கலன்னு உனக்கு முதல்ல தெரிஞ்சு கொள்றாப்ப. சரியா? நிறைய படம் நீ படிக்கலையா இல்லையா? படிக்கல. சரியா? படிக்கலன்னு சொன்னா கட்டாயம் நீ என்ன செய்யணும்னா உனக்கு கை கொடுக்க போறது பாசிவ் தான். உனக்கு நிறைய இடத்துல உனக்கு என்ன ஸ்கூல்ல கூட உனக்கு என்ன பாசிவ் செஞ்சு வரல. அப்ப என்னோட இடத்துல நான் பாசிவ் செய்வானே தெரியா நிறைய வார்த்தையாக பாசிவ் செய்யறது இல்ல. உனக்கு தெரிஞ்சிருக்கேன் பாசிவ் செய்யறது கிடையாது. அப்ப நீ என்ன செய்யணும்னா பாசிவ் மிக முக்கியமான பாடம் அதை நீ வடிவா கிரியேச்சு பாத்துக்கணும். சரியா? அது ஒன்றுல விட்டா கூட நீ என்ன செய்ய மாட்டேன். நான் எல்லாமே நான் சொல்றேன்டாப்பா. முதல்ல திருப்பி சொல்றேன். முதல்ல 4 பேர் பாசிவ் போறோம். நீ என்ன செய்ய எது செய்யும் எந்த மூஞ்சிய பாக்குறியோ பிரதிய பாக்குறியோ படியா பார்த்து கொண்டு சரியா? பார்த்து வழியா காது கொடுத்து கட்டுவேன். வழி சைட்டு உனக்கு தேவையில்லை. சரியா? வழியால எந்த ரீதியும் உனக்கு தேவையில்லை. ரைட்டா? பாருங்க அப்ப இன்னைக்கு நான் என்ன சொன்னா 10 களி செஞ்சிருக்கேன். அப்ப என்னன்னு சொன்னா மிச்ச களியில நாங்க என்ன அடுத்த இதுல நான் என்ன சொன்னா மிக வேகமா செய்வேன். நிறைய பிள்ளைங்க அது 6 மணிக்கு கிளாஸ் இருக்குன்னு சொன்னீங்க. அதால என்ன சொன்னா அதான் நான் 4:45 கூட 5 மணிக்கு தரீங்க 6 மணி முடிக்கும். இல்ல எங்களுக்கு டைம்ல கொஞ்சம் கூட இருக்குன்னு சொன்னா நான் பிறகு பார்த்து நான் இந்த டைம்ல கொஞ்சம் கூட்டுவோம். சரியா? டைம்ல கொஞ்சம் கூட்டிக்கொள்ளும். அதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு என்னென்ன நாள் உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் கிளாஸ் அப்ப நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாம யாராவது இருந்தீங்கன்னு சொன்னாலும் சரியா இந்த நம்பர்ல கேட்டு 76 64 24 0 மெசேஜ் போடுங்க. மெசேஜ் போடுறது தொந்தரவு பண்ணாதீங்க. சரியா? 76 64 0 மெசேஜ் போடுங்க. மெசேஜ் போடுங்கன்னு சொன்னா கோயில் அடிக்க நான் ரிப்ளை பண்ணேன்னு சொல்லி கட்டாயம் உனக்கு என்ன ரிப்ளை பண்ணி தான் தீருவேன். சரியா? எந்த காலம்னா ரிப்ளை பண்ணி தான் தீருவேன். நேற்றே தெரியும் உனக்கு நிறைய நல்ல மெசேஜ் போடுச்சு. நான் எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணணும். சரியா? அப்ப கொஞ்சம் உனக்கு டைம் கொடுங்க. இந்த நம்பருக்கு என்ன செய்யுங்க குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. பாசிட்டிவ் கிளாஸ் உங்களுக்கு எப்ப பேன்னு சொன்னா ஞாயிறு. சரியா? ஞாயிறு மணி அடுத்தல ஞாயிறு திங்கள். சரியா? ஞாயிறு திங்கள் செவ்வாய் உனக்கு என்னன்னு சொன்னா விடிய உனக்கு தொந்தரவு இல்லாத நேரம் எந்த ஒரு இதுவுமே இல்லாம நீ ஒழும்புறதான் கொஞ்சம் பஞ்சிப்படுவ. ஆனா நீ என்ன ஒரு 2-3 நாள் நீ ஒழுங்கி பழகிட்டேன்னு சொன்னா அதுக்கு பிறகு என்னோட 4:45 AM 4:45 AM அப்ப இவர் 5 மணிக்கு தானே தொடங்குறான்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா அப்படி வந்துடாங்க. ஏன்னு சொன்னா நான் சில விட உனக்கு பிக்ஸாவோட வண்டிக்கு வந்திருக்கேன் 200 என்ன 35 225 நான் நினைக்கிறேன் அந்த கொஞ்சம் 45 இருந்து ஆகும் வந்து 2 அந்த கொஞ்சம் 20 விரல்கள் அப்படிதானே வந்து அந்த பாத்துட்டு போனோட சிலது வந்துருங்க. சிலது பேசி விட முடியாது. சிலது இந்த டைம் கிளாஸ் இருக்கணும் 6 மணிக்கு அந்த டைம்ல சிலது ஓடி இருக்கும். சரியா? ரைட். அப்ப என்ன 4:45 AM. சரியா? டைம் வந்து
எந்த ஒரு காரணத்துக்காக என்னோட மாத்த போறது கிடையாது. சரியா? அப்படி மாத்தணும்னு சொன்னா நான் என்ன வேற ஏதாவது டைம் சொல்றேன். ஆனா இந்த டைம் வந்து ஃபிக்ஸான டைம் தான் எப்பயுமே. நாளைக்கு நாளண்டைக்கு அதாவது என்ன திங்கட்கிழமை திங்கட்கிழமை நாளைக்கு நாளண்டைக்கு இதே லிங்க்ல என்ன செய்யணும்னா ஜாயின் ஆகுங்க. அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா வேற லிங்க் தான் போடுவேன். சரியா? அது யாருக்குன்னு சொன்னா பேமெண்ட் குரூப் மட்டும்தான். 300 ரூபாய். சரியா? 300 ரூபாய். இந்த பேங்க் டீடைல்ஸ் உங்களுக்கு குரூப்ல நான் ஏற்கனவே சென்ட் பண்ணிருக்கேன். 300 ரூபாய். சரியா? பேமெண்ட் மட்டும்தான் என்ன டீடைல்ஸ் சும்மா எல்லாருக்குமே என்ன செய்யலாம் மாதிரி போட்டுட்டு இருக்கலாது. சரியா? இப்போ ஒருத்த மந்தம் தானே தெரியும் தானே அப்படி ஒரு ஜீவனாலும் வருவானு விடிய காலம் வந்து எனக்கு விசரை ஏற்றி போட்டு போவானுங்க. அப்படியான நான் குரூப்ல வச்சுக்கிறேன். நீ படிக்கணும்னு சொல்லி வரவன் கட்டாயம் என்ன செய்வான் 300 ரூபாய் கட்டாயம் பே பண்ணி தான். சில ஜீவனால் 300 ரூபாய் பே பண்ணி போட்டு தமிழ் அடிக்காம பாருங்க. அப்பா அம்மா காசானே போனா போடும் கரியா போட்டுன்னு சொல்லி அது 300 ரூபாய் சில சொன்னனே 300 ஏதோ சின்ன காசு மாதிரி அதே 1500 ரூபாய் கொடுக்குறான். இல்லாட்டி ஒரு கிளாஸுக்கு 200 ரூபாய் எடுக்கிறவன் அப்படியானவன் தான் இது சரி பாஸ் சொன்னா ஒரு கிளாஸுக்கு வந்து எடுப்பாங்க. நீ ஒரு கிளாஸுக்கு தான் 300 ரூபாய் எடுப்பாங்க. வாசக கிளாஸ் உனக்கு ஒரு மாசத்துக்கு தான் 300 ரூபாய் எடுத்து ஏன்னு சொன்னா நீ எல்லாருமே ஜாயின் பண்ணணும். அந்த கூட என்ன செய்யணும் சில பேர் சரிங்களா கட்டாக தான் நான் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கீங்க. சரி அது உங்களோட இஷ்டம்டா. தெரியும் அது என்னன்னா இனி வந்து அடுத்தடுத்த லிங்க் வந்து அதாவது நாளைக்கு உனக்கு ஓகே நாளைக்குள்ள பே பண்ணாத ஆக்களுக்கு வந்து லிங்க் வராது. சரியா? நாளைக்கு நீ பே பண்ணு சொன்னா பே பண்ணி போட்டு என்ன அதாவது அட்மிஷன் நம்ம எடுக்கணும்னு சொன்னா உனக்கு என்ன லிங்க் வராது. அதே மாதிரி இன்றைக்கு என்னன்னு சொன்னா அட்மிஷன் ஏற்கனவே எடுத்தாங்க இன்றைக்கு அட்மிஷன் எடுத்தாங்க எல்லாருக்கும் சொன்னா இன்றைக்கு எனக்கு உங்களோட அட்மிஷன் நம்பர் இருக்கா எனக்கு மெசேஜ் வாட்ஸ்அப்போ வைவரோ மெசேஜ்ல இருக்கா போடுங்க. சரியா? வாட்ஸ்அப்போ வைவரோ என்ன செய்யுங்க அட்மிஷன் நம்பர் இருக்கா மெசேஜ்ல போடுங்க. ஏன்னு சொன்னா நான் உங்களை என்ன தனி ஒரு குரூப்ல தூக்கணும். சரி ஏற்கனவே நீங்க அதாவது என்ன பே பண்ண ரிசிப்ட் சென்ட் பண்ணிருப்பீங்க நானே அந்த குரூப்ல போடுங்க. அப்பதான் உங்களுக்கு ரிசிப்ட் இருக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு மற்ற குரூப் சேஞ்ச் பண்றது. சரியா? நாளைக்குள்ள என்ன செய்யணும் சேஞ்ச் பண்ணி நாளைக்கு அப்புறம் ஒரு தொகை வந்தா அப்புறம் நாளை சேஞ்ச் பண்ண கஷ்டமா இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா அதை நீங்க இன்றைக்கு என்ன செய்றீங்க பே பண்ணினாங்க அவ்வளவு பேரும் அட்மிஷன் கிடைச்சாங்க. சரியா? அவ்வளவு என்ன செய்யணும்னா எனக்கு மெசேஜ் போடுங்க. அட்மிஷன் நம்பரை போட்டீங்கன்னா சரி அட்மிஷன் நம்பரோட உங்களோட நேமே போடும். எப்படி நீங்க போட போறீங்கன்னு சொன்னா எப்படி போடுங்க அப்பதான் சேவ் பண்றது ஈஸியா இருக்கும். பிஎல்ஏ எப்படி தான் தந்து உங்களுக்கு ரிசிப்ட் தந்தாங்க பிஎல்ஏ இப்போ என்ன 00 எப்படி இருக்கு 001 அதுக்கு பிறகு என்ன கூட நேமையும் போட்டு பண்ணுங்க. அப்ப நான் என்ன செய்யணும்னா பிஎல்ஏ 001 சொல்லி உங்க நேமே அப்படி நான் ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு என்ன நேரடியா நடுவில் எனக்கு என்ன நீங்க ஏதாவது மெசேஜ் போடுங்க நடுவில் எனக்கு என்ன ஞாபகத்தையும் வந்து சரியா பிஎல்ஏ 001 அதுக்கு பிறகு உங்களுக்கு பேரை போட்டுக்கணும். அதுக்காக என்ன உங்க பேரை மட்டும் போடுறேன் அப்பா இனிஷியலோட போடணும். சரியா? அப்படின்னு போட்டின்னு சொன்னா உனக்கு கடைசி சேவ் பண்ண மாட்டேன். சரியா? அதாவது என்ன ஜீவன் இப்பதான் ஜாயின் ஆயிருக்கு. சரியா? கிளாஸ் முடிகிற டைம் தான் ஜாயின் ஆகி பாருங்க. அந்த ஜீவன் யாருன்னு சொல்லி எனக்கு தெரியல. பிஎல்ஏ 001 P11 சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. அப்படி நான் என்ன செய்யறேன் அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கொண்டே உண்ட கான்டாக்ட் நம்பர்ல போட்டு சேவ் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸல் சீட்லயும் சேவ் பண்ணி வைப்பேன். சரியா? அப்ப அடுத்த கிளாஸ் வந்து சந்திப்பேன். நாளைக்கு 4 மிச்ச களி செஞ்சுட்டு வாங்க. அடுத்தடுத்த பாசிக்கிறோம் பார்ப்போம். சரியா? ஒரு பாசிக்கர் முடிஞ்சிடும் அடுத்தடுத்த பாசிக்கிறோம் பார்ப்போம். ஏதாவது கேட்கணும்னு சொல்லி இருக்கான்னு மட்டும் கேளுங்க. மிச்சால் பிரச்சனை இல்லை போகலாம் செட் பண்ணுங்க. சரியா?